विघ्नविनायकमूर्ति की गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुनाथ महाराज की आंजनेयमूर्ति की स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे मामा அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இந்த பக்கமாக வந்து உட்கார். संसार सर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्. ओं श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः. ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. वाग्देव्यै नमः. ओं हनुमते नमः. श्रीहरये नमः. नमस्ये पुरुषं त्वाद्यम् ईश्वरं प्रकृतेः परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितं मायाजवनिकाच्छन्नम् अज्ञाधोक्षजमव्ययं न लक्ष्यसे मूढदृशा नटो नाट्यधरो यथा तथा परमहंसानां मुनीनाममलात्मनां भक्तियोगविधानार्थं कथं पश्येम हि स्त्रियः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய மகிமைகளையும் சரித்திரங்களையும் ஒரு மனிதன் உயர்ந்த மகான்கள் மூலமாக கேட்கும்போது ஏற்படக்கூடிய பக்தியே அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வைக்கும் அப்படிங்கிற சுலபமான ஒரு சாதனத்தை நாரதரானவர் வியாசாச்சாரியாளுக்கு உபதேசிக்க அதை அடிப்படையாக கொண்டு வியாசரால் செய்யப்பட்டதான ஒரு மகாபுராணம் பாகவதம் அப்படிங்கிறது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு பிரித்து காமிக்கிறோம். பகவானை அடைவதற்குள்ள வழியாக யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். இதில் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தை தாண்டி சத்சங்க யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை காமிக்கிறது பாகவதம்ங்கிறது. இது எந்த ஒரு மனிதனையும்
கீழ் நிலையில் உள்ளவனையும் உயர்ந்த நிலையில் கொண்டு வைக்கும். பொதுவாக ஜீவனுடைய கதானுகதி தான் சிருஷ்டிங்கிறது. ஆரம்பத்தில் ஆரம்பித்து கடைசியில் உயர்ந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அடையிற பரியந்தம் இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். புல்லாய் பூடாய் புழுவாய் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிறார் மணிவாசகர் சொல்லும்போது. ஆசார் கூட இந்த நிலையை காமிக்கிறதுக்கு தான் ஏணிப்படிகளில் மாந்தர்கள்ங்கிறது. இது மனுஷரில் தான் அவர் சொல்கிறார். சாஸ்திரங்கள் ஜீவனுடைய கதானுகதியே காமிக்கிறது. மனிதனாக பிறந்தே இத்தனை ஸ்டேஜ் இருக்குங்கிறத சார் சொல்கிறார். சாதாரண பாமரன், பாபியாக இருக்கிறவன், பாமரனாக இருக்கிறவன், அப்புறம் கொஞ்சம் விவேகம் உள்ளவன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஜீவன் எடுத்துனுட்டா 82 லட்சம் கோடி ஜீவராசிகள் இருக்குது. அசையாதது, அசையறது, ஊர்வன, பரப்பனன்னு ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் ஜென்மாவை எடுத்து புனரபி ஜனனம், புனரபி மரணம், இதனுடைய ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்க. ரொம்ப ஆச்சரியமானது. மனுஷ பிறவி பரியந்தம் சிஸ்டமாக ஆகிடும். அது அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு தானாகவே ப்ரமோஷன் ஆகிடும். டீப்ரமோஷனே கிடையாது. மனுஷ பிறவி வந்ததுக்கு அப்புறம் இவன் மேலே போகிறானா கீழே போகிறானாங்கிறது இவனுடைய சுதந்திரத்தில் பகவான் கொடுத்துட்றார். புத்தியை கொடுத்ததுனால அந்த விவேச்சன புத்தி இருக்கணும், விவேகம் இருக்கணும். எல்லாமே சுகத்துக்கு தான் அலையிறது. மற்ற ஜீவராசிகளுக்கு ஆகார நித்திரம்தான் சுகம்ங்கிறது. சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெற்றுக்கணும், இதுக்கு மேலே அதுக்கு சுகம்னு ஒன்று தெரியாது. மெத்தையை போட்டுக்கணும்னு தெரியுமா? என்ன ஏசியை போட்டுக்கணும்னு தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. மனுஷன்ற வரத்தை அதனுடைய விஸ்தாரத்தை அவன் பார்க்குறான். அப்போ இவனுக்கு அந்த சக்தியையும் கொடுத்துருக்காள் பகவான், சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கார் மனுஷ ஜென்மாவுக்கு. அதில் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா டீப்ரமோஷனும் உண்டு. மற்ற பிறவியில் டீப்ரமோஷன் கிடையாது. ஒரு புலி கடித்து சாப்பிட்டதுன்னா அது தோஷம் கிடையாது. ஏன்னா அந்த புலிக்கு அது ஆகாரம், அது பாவமே, அது கஷ்டப்படுமே அப்படிலாம் அதுக்கு தெரியாது. நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி என்ன பண்ணணும்னா இப்படி பண்ணினா இது கஷ்டம், இது பாவம், இது புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படின்னு. அப்போ இந்த ஜென்மாவில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து பாபங்களை சேர்க்காம, பிறரை ஹிம்சை பண்ணாமல், நாம் வாழறத்துக்கு தேவையானவைகளை செய்யும்போதே ஏற்படக்கூடியதான சில பாவங்களுக்கு பரிகாரங்களை பண்ணிட்டு, அதன் பிறகு சத்சங்கத்தை, சாஸ்திரங்களை வாசித்து, நல்ல சத்குலத்தில் பிறந்து சாஸ்திரங்களை வாசித்து அதில் விவேச்சன புத்தி அடைஞ்சு, அதில் நிர்ணயம் பண்ணி சித்தசுத்தி அடைஞ்சு, அதன் பிறகு பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது எந்த ஜென்மாவில் இது சாத்தியம். இதுக்கு சுலபமாக ஒரு வழி சொல்கிறது சாஸ்திரம். அவன் மனிதன், எந்த பிறவி, யார், என்ன, எதுவுமே கணக்கு கிடையாது. அவன் மனுஷங்கிறது தான் விஷயம். அவன் மனிதனாக பிறந்து உயர்ந்த ஞானியோட சரணத்தை பிடிச்சுனுட்டான்னா அவன் கரையேறலாம். இதான் விஷயம். இது பாகவதம் காமிக்கிற வழி. இது அதுக்கு என்ன வழின்னா, அந்த ஞானி பகவானுடைய குணங்களை சொல்லி பக்தியை ஏற்படுத்தி பகவத் தத்துவஞானத்தை கொடுத்துடுறதுனால இவன் அந்த நிலையை அடைஞ்சுட்டான்னா இவன் கரையேறிடலாம். அதுலேயும் கதை கேட்குறதேவே சில பேர் கவனிச்செல்லாம் கதையாக கேட்க மாட்டான். ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தோணும், உள்ளே இறங்காது முழுஷா. சில பேருக்கு அப்படியே திரவிச்சு நிற்பா. அந்த மாதிரி நிலை தான் நான் சொல்கிறது. அது வந்துடும். அது யார் எந்த நிலையில் இருந்தாலும் உடனே வரலைன்னாலும் வந்துடும். அது சொல்கிற வாழ்க்கையும் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத விஷயங்களை பேசாமல், வம்ப பேசாமல், பகவத்குணத்தை பற்றியே சொல்லி மனசு உருகிறா மாதிரி பண்ணினோம்னா அந்த சித்தசுத்தியானது, உருக்கமானது இவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருங்கிறது. இதில் என்னத்தினால இது சுலபம்னா, இது பரிசிரமம் கிடையாது.
இப்போ நீங்கள் மற்ற ஒரு தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறது இதில் பரிசிரமம் உண்டு. இதில் பரிசிரமம் கிடையாது. இப்படி வந்து உட்காந்து கதை கேட்கணுங்கிறது தான். இதில் என்ன சிரமம் நமக்கு? இதில் என்ன நமக்கு பரிசிரமம்? ஒன்றுமே சிரமம் கிடையாது. அதனால் இது ஒரு சுலபமான வழி அப்படிங்கிறது பாகவதன் சொல்கிறது. அதுக்கு தன் கதையே உதாரணமாக சொன்னார் நாரதர். தான் மின் பிறவிகளில் ஒரு வேலை செய்பவர்கள் வேலைக்காரியினுடைய மகனாக இருந்து 4 மாதம் ஒரு சாதுக்களுக்கு நான் தான் பண்ண பணிவிடையினால் பிரம்மபுத்திரனாக பிறந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல அதை அடிப்படையாக வச்சு பாகவதத்தை பண்ணினார். இந்த பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை வியாசாச்சாரியால் செய்தார். சுகர் அத்தியனம் பண்ணினார், படித்தார். பரீட்சித்துங்கிற பஞ்சபாண்டவர்களுடைய பேரனுக்கு அவர் சொன்னார். அந்த சமயத்தில் சூதர் அப்படிங்கிறவர் அங்கே அந்த கதையை கேட்டார். பின்பு ஒரு சமயம் நைமிஷாரண்யம்ங்கிற ஒரு இடத்துல சௌனகாதிகள்ங்கிற மகரிஷிகள் சத்திரயாகம்னு ஒரு யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தில் வந்து சூதர் இந்த பாகவதத்தை சொல்கிறார் அப்படின்னு பாகவதம் அமையறது. ராமாயணம் பாரதங்கள்லாம் டைரக்டாக இருக்கும் லயன். இந்த பாகவதத்தை பொறுத்த பிறந்து முதல்ல யார் யாருக்கு சொன்னார்னு சொல்ல தெரிஞ்சாலே பாகவதம் வாழ்க்கை சொல்ல தெரிஞ்சதுன்னு அர்த்தம். இது யார் யாருக்கு சொன்னால் எப்படி இது வந்தது அப்படிங்கிற அந்த கண்டினியூட்டியே முதல்ல புரியாது. இன்னும் இதுக்குள்ளேயும் நிறையா இருக்குது. இப்போ நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டேன். இதுக்குள்ளே போகிறதே ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு சொன்னார்னு இருக்குது இந்த பாகவதத்தில். நைமிஷே நிமிஷக்ஷேத்ரே முனய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ரசமமாசத தயேகதாது முனயः பிராதர்ஹுதஹுதாக்னயः சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத் त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघा आप्यातान्यप्यधीतानि यानि शास्त्राणि चान्युत यानि वेदविदां श्रेष्ठः भगवान् बादरायणः अन्ये च मुनयः सूते परावरविदो विदुः वेत्तत्वं सौम्य तत्सर्वं तत्त्वदस्तदनुग्रहात् ब्रूयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युत. ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கும். அனிமிஷே க்ஷேத்ரே நைமிஷம் நைமிஷாரண்யம் அப்படின்னு ஒரு இடம். பிரம்மா யாகம் பண்ணினார் 3 இடத்துல. 3 இடத்துலையும் பகவான் பிரத்யக்ஷமாக தரிசனம் கொடுத்தான் ஒவ்வொரு ரூபத்தில். புஷ்கருங்கிற இடத்துல யாகம் பண்ணினார், பகவான் தீர்த்த ரூபத்தில் வந்தான். நைமிஷங்கிற ஒரு இடத்துல யாகம் பண்ணினார், பகவான் வனரூபியாக வந்தான். காஞ்சிபுரத்தில் வந்து யாகம் பண்ணினார், பகவான் வரதராஜனாக வந்தார் அப்படின்னு சரித்திரம். பாபமே இல்லாத இடம். இன்னொரு இடம் இருக்குது. இந்த நைமிஷம் அப்படிங்கிறது அரண்ய ரூபத்தில் பகவான் இருக்கான். ரிஷிகள்லாம் எந்த இடத்துல யாகம் பண்ணலாம்னு பிரம்மாவை கேட்கும்போது மனசுனால் ஒரு சக்கரத்தை தயார் பண்ணி அந்த சக்கரத்தை உருட்டி விட்டு இது எந்த இடத்துல வந்து நாசமானதோ அந்த இடம் மனோ நாசம் ஏற்படக்கூடிய இடம், அந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்ல அந்த நைமிஷாரண்யம் அந்த இடம் அப்படின்னு ஒரு காரணம். அனிமிஷக்ஷேத்ரேங்கிறார். பாவம் இல்லாததான இடம். 1000 வருஷம் பண்ணக்கூடிய சத்திரங்கிற யாகத்தை அவர்கள் அனுஷ்டானம் பண்ணுறார்கள். கர்ம விராமே பிரம்ம விசாரா அப்படின்னு ஒரு காரியத்தை பண்ணும்போது யாகங்கள் தான் அந்த காலத்தில் யஜ்ஞோஹி சிரேஷ்டதம் கர்மான்னு, யாகங்கள் தான் பிரதான உயர்ந்த கர்மா. கர்மான்னு எடுத்துனுட்டோம்னா யாகம்தான் உயரும். யாகங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி இந்த கணபதி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம்லாம் இல்லை. அது வேற. அது நேர பார்த்தா தான் புரியும். அது சோமயாகம், அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், முக்கியம், ஷோடசி, அதிராத்திரம், அப்தோரியாமம், வாஜபேயம். இந்த 7 கிரது பெரிய கிரத்துங்கிறது. இதை வந்து பண்ணுறதுக்குள்ள தகுதியை அடையணும். பரம்பரையாக இருக்கணும். அந்த கண்டினியூட்டி விடாத பரம்பரையாக இருக்கணும். இப்போ எங்கள் குடும்பத்தை எடுத்துட்டா இன்னி பரியந்தம் பிரேக் ஆகாதான் குடும்பம். யாகத்தில் நான் என் தம்பி பரிந்தும் யாகம் பண்ணியிருக்கோம். எத்தனை தலைமுறையாக எங்கள் கையிலேயே 33 தலைமுறை வரைந்தும் இருக்குது. ரெக்கார்டு இருக்குது.
இது மாதிரி பரமாச்சாரியால் சொன்னது. இது மாதிரி ஆந்திராவில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த விஜயவாடா தெனாலி பக்கத்தில் விஜயவாடாவுக்கு முன்னாடி இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது. இந்த 2 குடும்பம் தான் இன்னி பெரிய பிரேக் ஆகாதான குடும்பம். அவள் அப்பா பண்ணியிருப்பா, தாத்தா பண்ணியிருப்பா, அப்புறம் பண்ணியிருக்க மாட்டான், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பேரன் யாராவது பண்ணுவான். இப்படி நடுப்பில் கண்டினியூட்டி விட்டு போயிருக்கும். இன்னி பரியந்தம் பிரேக் ஆகாமல் அந்த குடும்பத்தில் யாகம் நடந்துட்டுருக்குங்கிற குடும்பம். அந்த யாகம் பண்ணினா தான் தீட்சிதருங்கிற பெயர் வரும். இது ஒரு பட்டம் இல்லை, ஒரு பரம்பரை சர்நேம் இல்லை, அது ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுக்கறது இல்லை, அவாவா போட்டுக்கிறதும் கிடையாது. தீக்ஷா அஸ்ய சஞ்சாதா இது தீட்சிதா. 5 நாளைக்கு. இப்போ அதில் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், நிறைய சொல்லலாம், இது பெருசு டைம் வச்சா. இப்போ நம்ம கவனித்தோம்னா நார்த் இந்தியாவில் பஞ்சாபி என்ன சொல்கிறான், நாங்கள் ஹிந்துக்கள் இல்லைங்கிறான். முதல்ல அடிப்படையே தப்பு. அவன் தலையில் முண்டாச்சு கட்டின்னு இருக்கானே, தொப்பி போட்டுக்கிற அவத்தையில் முண்டாச்சு கட்டுக்கிறது, இதெல்லாம் என்ன அடையாளம்னா தீட்சையினுடைய அடையாளம். நாங்கள் சோமயாகம் பண்ணும்போது 5 நாளும் அப்படி கட்டிக்கணும். அதுதான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினலை தான் கண்டினியூ பண்ணி யாகத்தில் எல்லா சிவாச்சாரியாரும் முண்டாச்சு கட்டின்ட்டுருப்பா, பார்த்தெல்லாம் தெரியும். அதை அனுசரித்து தான் சிங்கு கட்டின்றது. இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற தீட்சைக்கு தான் அவா கட்டின்றது. அது இப்படியே ஆரம்பித்து இது வளர்க்கறதும் தீட்சைன்னு பேர். தாடியை க்ஷவரம் பண்ணிக்காமல் வளர்க்கறதுக்கும் தீட்சைன்னு பேர். தீட்சையில் இருந்தால் இந்த நியமங்கள்லாம் உண்டு. க்ஷவரம் பண்ணிக்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு நியமம், ஏக வேலை போஜனம் பண்ணணும், நிறையா நியமம் இருக்குது. அந்த நியம இது சாதாரண விஷயங்கள்லாம். ஒரிஜினலாக தீட்சைங்கிறது அதுதான், சோமயாகத்தில் அடையிறது தான் தீட்சை. தஸ்மாத் யஜமானோ அயஜமானாதுத்தரஹ அப்படின்னு வேதம் சொல்கிறது. உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்? இவனா அவனா, பணத்தினாலையா, படிப்பினால? அதெல்லாம் கிடையாது. யார் யாகம் பண்ணானோ அவன் தான் உயர்ந்தவன். அயஜமானாதி யஜமானஹா உத்தரஹா. யாகம் பண்ணாதவன் ஒரு குரூப்பு, யாகம் பண்ணினவன் ஒரு குரூப். யாகம் பண்ணாதவனை காட்டிலும் யாகம் பண்ணவன் உயர்ந்தவன் அப்படின்னு. அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிலையில் பெரிய வாழை எப்படி கூப்பிடுவான்னா எஜமான்னு கூப்பிடுவான். கூப்பிட்றாலும் எஜமான், இந்த பதமே சம்ஸ்கிருதம். சின்ன எஜமான் பெரிய எஜமான் வேறு போட்டுக்கிறான் போஸ்டரில், கட்சிக்காரனே. சின்ன எஜமான் பெரிய எஜமான் இதெல்லாம் நம்மளோட பதம். இது யாகத்தில் உள்ள பதம். அது அயஜமானாதி யஜமானஹா உத்தரஹா அப்படின்னு. அந்த யாகத்தை பண்ணும்போது கர்ம விராமம் வரும். 24 மணி நேரமும் காரியம் இருக்காது, நடுப்பில் கேப் இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ விவகாரத்துக்கு செல்ல பார்க்குறது ஒரு வகை. நிறையா பேர் பேசிகிட்டே இருப்பா, நம்மளை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பா, சில மெசேஜ் கேட்பா, பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது. அந்த வாழை நான் தோஷம் சொல்லலை. ஏன்னா இப்போ அப்படி ஆகிடுது, ஆஃபீஸே அப்படி ஆகிடுது. சில பேரை பார்த்தேன்னா அதில் பொழுதுபோக்குவா, இதை பார்க்குறது அதை பார்க்குறது அப்படி. அதுதான் பிரச்சனையே இதில். அது மாதிரி வீண் பொழுதுபோக்கு இருக்குது பாருங்க, அது எதையுமே பண்ணக்கூடாது. உயர்ந்த காரியங்கள் பண்ணும்போது பிரம்ம விசாரா, கர்ம விராமே பிரம்ம விசாரா. ஒன்றும் அந்த கர்மாவை பண்ணணும். மற்ற சமயம் பகவத் சம்பந்தமான பேச்சு, பகவத் சம்பந்தமான ஸ்ரவணம், பகவத் சம்பந்தமான ஸ்மரணம், இப்படி தான் பொழுத போக்கணும். பகவானுடைய ஸ்மரணத்தை கொடுக்கறது கதை தான். இது மாதிரி கேட்குறதே உள்ள அந்த அமைதி சாந்தி இருக்குது பாருங்க, இது பாக்கி எல்லாம் மாறிடுத்து, இது மாறவே இல்லை. இன்னி பிறந்தம் அந்த ஸ்ரவணம்ங்கிற அந்த சிஸ்டம் மாறவே இல்லை. ஏன்னா இது மாறவும் மாறாதது. பத்ரங்கர்ணே பிஸ்ருணியாம தேவா அப்படின்னு வேதம் ஆரம்பிக்கிறதேவே இதை தான் பிரதானமாக சொல்கிறது. என் காதுகள் நல்லதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. இந்த யாகத்தினுடைய மத்தியில் இவா எல்லாருக்குமே பிரவச்சனம் பண்ண தெரிஞ்சாலும் பிரவச்சனத்திலேயே சொல்கிறத காட்டிலும் கேட்குறதுல தான் சந்தோஷம், ஆனந்தம் கூட. அப்படியே நிஷ்கவலையாக கேட்கலாம், ஆனந்தமாக கேட்கலாம். சொல்கிறதே யோசனை பண்ணி டயத்தை கவனித்து கேட்குறவாளை கவனித்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சுருக்கி இறுக்கி அப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கணும், இத்தனையும் தாண்டி ஞாபகம் வரணும், எல்லாம் அதெல்லாம் இருக்குது. கேட்குறதே அப்படிலாம் கிடையாது, ஆனந்தமாக நிஷ்கவலையாக கேட்கலாம். இப்படி முன்னாடி முகத்தை பார்த்து கேட்கலாம். கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா முட்டு கொடுத்துன்னு கேட்கலாம். அதிகம் சிரமமாக இருந்ததுன்னா சேரில் உட்காந்து கேட்கலாம். அதுக்கும் சிரமமாக இருந்தால் காத்தோட்டமாக வெளியில் உட்காந்துக்கலாம். இஷ்டம் இல்லைன்னா பாதியில் ஏந்துன்னும் போயிடலாம்.
சொல்கிறவா அப்படிலாம் பண்ண முடியுமா? யார் வந்தாலும் வராட்டாலும் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள்லாம் உண்டு. கதைக்கு சிரவணம் ரொம்ப உயர்வு. அதனால தான் சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம்னு நவபக்தியில் சிரவணத்தை முதலாக சொல்கிறான் பிரகலாதன். சொல்லப்போனால் மற்ற பக்திக்கெல்லாம் அடிப்படையே சிரவணம்தான். பகவான் நாமாவை சொல்கிறது ஒரு பக்தின்னு சொன்னால் நாமாவை சொல்லணுங்கிறதே உனக்கு எப்படி தெரியும்? கேட்டால் தானே தெரியும். அப்போ கேட்கணுங்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படையானதே. அந்த சிரவணத்தில் இவர்கள் உட்கார்ந்துருக்க சூதர் அப்படிங்கிறவர் பௌராணிகர். இதெல்லாம் நாம் மனசில் வாங்கிக்கணும். ஒரு எண்ணத்தினால இந்த தேசம் சில விஷயத்தில் பாதிக்கப்பட்டதுன்னா சிலதை கண்மூடித்தனமாக நாம் பிடிச்சிக்கிறதுனால ஜாதி உண்டுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது உயர்வு தாழ்வை சொல்லவே இல்லை. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா அப்படின்னு தான் பகவான் சொல்கிறான். அவாவா தொழில் அவாவா சுபாவம் அதனால பண்ணுறது. ஒருத்தருக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது வேற. ஒருத்தர் குளிச்சுட்டு வந்தால் குளிக்காதவா மேலே படாமல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியமத்தில் ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்ததே தவிர ஒரு பிறப்பினாலேயே உயர்ந்தவனாகிட முடியாது. பிறவியினாலேயே நான் உயர்ந்தவன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சௌனகாதிகள் யாகம் பண்ணினவா பிராமணா, சூதர் அப்ராமணர். அவர் பிராமணர் கிடையாது. அவரை இது மாதிரி ஒரு சீட்டு போட்டு உட்காத்தி வச்சு கதை சொல்ல சொல்லி இவெல்லாம் கேட்குறா. அங்கே யார் பகவத் குணம் சொல்கிறாளோ அவள் தான் உயர்ந்தது அப்படிங்கிறது தான் விஷயம். நீ நிறையா விஷயங்களை சொன்னப்பா தொயாகலு புராணானி சேத்திஹாசானி சானகா எல்லாம் நிறையா சொல்லியிருக்கார் ஏற்கனவே. எல்லா விஷயமும் உனக்கு தெரியறதுக்கு காரணம் என்னென்னா ப்ரூஹூ ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுதா. ஸ்னிக்தனான சிஷ்யனுக்கு குருவானவர் குஹ்யமானத்தையும் சொல்லுவார். அப்படியே உருகி நிற்கிறான் பாருங்கோ. அவன்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது குருவுக்கு. தன்னையே கொடுத்துருவார் குருன்னா. அப்புறம் மற்றதெல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்க. அது மாதிரி வியாசர் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எங்களுக்கு ஒரு 6 சந்தேகம் ஷட் பிரஷ்னா முனிபிகிருதாகான்னு. நிச்சயமாக இதான் பாகவதத்தினுடைய ஆதாரம். இந்த 6 கேள்வியில் தான் பாகவதமே அமையறதுன்னு ஸ்ரீதர சுவாமிகளுடைய டீக்கா ஆரம்பமே. நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது? சகல சாஸ்திர சாரம் எது? கிருஷ்ணாவதாரம் பகவான் என்னத்துக்கு பண்ணினான்? மற்ற அவதாரங்கள் என்னத்துக்கு பகவான் பண்ணினான்? கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் என்னென்ன காரியங்கள் பண்ணினான்? கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட தர்மமானது இப்போ எதை ஆசிரியமாக பிடிச்சின்னு இருக்கு? தர்மக்கம் சரணங்கதா அப்படின்னு 6 கேள்வி. அதுக்கு பதிலாக பாகவதம் அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பாகவதம்ங்கிற புராணம் யார் பண்ணினார்னால் வியாசர் பண்ணினார்னா எப்பன்னு சொல்கிறதே தான் நாரதர் கதையை சொன்னார். இதை சுகாச்சாரியால் சொன்னார்ன உடனே சுகர் எப்படி அத்தியனம் பண்ணினார்? பிரம்மனிஷ்டராச்சு. ஏன்னா நிர்குணோபாசனையில் உள்ளவா சகுணோபாசனைக்கு எப்படி வருவா? இது ஒரு நிலைதான. இது உருவ வழி நமக்கெல்லாம் புதிய மாதிரி சொல்லணும்னா உருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடு இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது. சில மதங்கள் உருவ வழிபாடை பின்பற்றுறது, சில மதங்கள் உருவமற்ற. இஸ்லாம் மதங்கள்லாம் உருவ வழிபாடுக்கு கிடையாதுன்னு சொல்கிறது. சில மதங்கள் உருவ வழிபாடுங்கிறது. இப்போ உருவ வழிபாடா உருவமற்ற வழிபாடா எது உயர்வுன்னா இந்த ரெண்டையுமே சொன்னது நம்ம மதம் தான். இதில் இதோட கிளைகள் தானே எல்லாமே, இதோட எச்சங்கள் தானே உலகத்தில் இந்த மற்ற மதங்கள் எல்லாமே. உருவ வழிபாடுலேருந்து தான் உருவமற்ற வழிபாடுக்கு போக முடியும். மனசுங்கிறதுக்கு ஒரு வடிவம் கிடையாது. கண் இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்குங்கிற மாதிரி மனசு இப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ கல் இப்படி இருக்கும்னு சொல்லலாம், மண் இப்படி இருக்கும்னு சொல்லலாம். வாட்டர் எப்படி இருக்கும்? வாட்டரோட ஷேப் என்ன? நீங்கள் எந்த பாத்திரத்தில் விடுறீங்களோ அது மாதிரி மனசு எதை நினைக்கிறதோ அந்த வடிவம். அப்போ வடிவம் அப்படிங்கிறது மனசுக்கு கிடையாது. மனசு எந்த பொருளை நினைக்கிறதோ அந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ அந்த மனசுங்கிற இது இருக்கிற பரியந்தம் உருவ வழிபாடு. மனோநாசம் ஏற்பட்டுடுத்துன்னா உருவமற்ற வழிபாடு. இதான் நம்ம சாஸ்திரம் சொல்கிற விஷயம். அந்த மனோநாசத்துக்கு தான் இத்தனை பரிசிரமமே. சித்தசுத்தின்னு பேர். அந்த மனோநாசம் அடையிறது உயர்ந்த நிலை இல்லையா? அதுக்கு போனவர்கள் திருப்பி உருவ வழிபாடுக்கு எப்படி வருவார்கள்? சுக்கர் அது மாதிரி ஒரு ஞானியாச்சு. அவர் எப்படி கதை சொன்னார்னா
அந்த நிலைக்கு போனாலும் இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறது அவதாரங்களில் ரொம்ப ருச்சியாக இருக்குது. ஞானிகள் கூட உருகி பகவானுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். அந்த சரித்திரமும் சரி, அந்த குணமும் சரி, அந்த ரூபமும் சரி, ஞானிகளை கூட ஆகர்ஷணம் பண்ணுறது அப்பேற்பட்ட சரித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பரீட்சித் என்னமா கேட்டான் அப்படின்னு கேட்க, பஞ்சபாண்டவர்களுடைய பேரன் இந்த கதையை கேட்க எங்கே வந்தான் எப்படி வந்தாங்கிறதே அந்த கதையை சொல்கிறான். மகாபாரத யுத்தத்தில் கடைசியில் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு பஞ்சபாண்டவர்கள் மேலே உள்ள கோபத்தினால அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட, அது அபிமன்யுவனுடைய மனைவியான உத்தரகுமாரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான குழந்தையை வந்து எரிக்க, அவள் க்ஷத்ரிய பெண்ணாக இருக்கிறதுனால இது ஒரு அஸ்திரம்னு தெரிஞ்சுனுட்டான். இப்போ ரொம்ப பேர் இப்போ எரிச்சலாக இருக்குன்னா இது வந்து வடையதுன்னுட்டு வந்த எரிச்சலா இல்லை ஹார்ட் ப்ராப்ளமானே புரியாமல் இருக்கா. பற்றில ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாதவன் அது ஹார்ட் ப்ராப்ளம்னு நினச்சிக்கிறான். ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவன் இது வடை சாப்பிட்டது. இது பிரச்சனையே அதுதான். ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாதவ அதை ஹார்ட் ப்ராப்ளமாக நினச்சி பயப்படுறான். ரொம்ப நாளடிச்சு நிம்மதியை கெடுக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஞானம் உயர்வா பக்தி உயர்வான்னா, பக்தி உயர்வுன்னு சொல்கிறதுக்கு ஏன் காரணம்னால், பக்திங்கிறது அனுபவம், ஞானம்ங்கிறது அறிவு. ஒரு அல்வா இருக்குது, இந்த அல்வாவை சாப்பிட்றா, இது அல்வான்னு தெரிஞ்சு சாப்பிட்றவா உண்டு, தெரியாமல் சாப்பிட்றவா உண்டு. அல்வான்னு தெரிஞ்சு சாப்பிட்டதுனாலையோ தெரியாமல் சாப்பிட்டதுனாலையோ ருச்சி தெரியாமல் இருக்குமா என்ன? தெரிஞ்சு சாப்பிட்றதுக்கும் தெரியாமல் சாப்பிட்றதுக்கும் என்ன பிரச்சனைன்னா, தெரியாமல் சாப்பிட்றது குழந்தைன்னா அதுக்கு என்ன விலை, இது என்ன பண்ணினது, எப்படிலாம் நன்னா இருக்குது, அது ஒன்று தான் அதுக்கு தெரியும். நமக்காக இருந்தால் ஐயோ 1000 ரூபாயா கிலோ அப்படிங்கிறோம், 1000 ரூபா கொடுத்து வாங்கினியா அப்படிங்கிறான். அப்புறம் அவனால் அதை வந்து சாப்பிட முடியல, எதுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேங்கிறான். அது வேறு டென்ஷனாக இருக்கு அவனுக்கு. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, நிஜமாகவே நிம்மதி கெட்டுப்படும். ஜாக்கிரதையாக வாழணும், சுச்சுருச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அபத்தியங்களை பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் தினசரி ஃபிசிக்கலான அபியாசம் இருக்கணும், யோகாபியாசம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும். இதெல்லாம் சிஸ்டமே தவிர வியாதியை பொறுத்த பரியந்தம் 2 விதம். அது ஒன்று இது மாதிரி இருக்கிறதே நம்மளை ஒன்றும் பெருசாக படுத்தாது. இன்னொன்று நமக்கு ஆயுஷுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்தது, அதனால் உயிர் படுத்து சார் அப்படின்னு சொல்கிறா. வியாதி வரலைன்னா 110 வருஷம் அவர் இருந்திருப்பார்னு சொல்கிறோமோ, அதுவே முட்டாள்தனம். அவருக்கு உயிர் போகணும்னு இருந்தது, அதனால் வியாதி வந்தது. இந்த காரணமே அதுதான். டாக்டர்கள்லாம் படுத்துகிறாளேன்னா, டாக்டர்கள் அவள் படித்த விஷயத்தில் அவள் விஷயத்தை சொல்கிறாளே தவிர, இது இல்லைன்னாலும் காப்பாற்றப்பட முடியும், இது இருந்தாலும் உயிர் போயிடும். இதெல்லாம் ரொம்ப மேல்நிலை. இன்னும் 1 மாதம் கூட இருக்க மாட்டான்னு சொன்னவாள்லாம் 5 வருஷம் 10 வருஷம் இருந்தவா எத்தனை பேர் இருக்கா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி பொச்சுக்குன்னு போகிறவன் எத்தனை பேர் இருக்கா? அதனால் இதெல்லாம் யார் சொல்கிறது சொல்லுங்க. அது மாதிரி ஞானம் அந்த அந்த கர்ப்பத்தில் இதுதான் எரிக்கிறதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு, பொதுவாகவே நமக்கு மனசில் ஒரு அதைரியம், ஒரு அசாந்தி, ஒரு அசந்துஷ்டி, ஒரு பயம் இப்படி ஏற்பட்டதுன்னா நம்ம மனசு அடுத்தது பகவானை பிடிச்சிக்கணும். தனக்கு உவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து பகவானை நினைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே கொச்சித்து. எத்தனை விதமான பிராபலங்கள் உண்டோ அத்தனையும் நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது பகவத் ஸ்மரணம் தான். அதான் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் எங்கள் தாத்தாவோட உபன்யாசத்தில் பார்த்தா தெரியும். சில ரேரான கேசட்டுகள் இருக்குது. பெரியவாளே திருவல்லிக்கேணியில் கேம்ப் இருக்கும்போது ஒரு நாளைக்கு கூட்டம் குறைச்சலாக இருந்தது. தினமும் வர கூட்டம் இல்லை அப்படின்னு உடனே பெரியவா கூப்பிட்டு, இந்த பக்கத்தில் அனந்தராமதேஷர் கதை சொல்கிறாரோன்னா. ஏன்னா கூட்டம் இல்லையேன்னா இந்த கூட்டம், ஆமாம் அங்கே வெங்கடேஷ் சக்கரஹாரத்தில் சொல்கிறார் தீட்சிதர் அப்படின்னு. அந்த அளவுக்கு தாத்தாக்கு கதை கூட்டம் வரும். பெரியவாள் வந்தாலே தாத்தாக்கு வந்துடுவா கதைன்னா. தாத்தா சொல்லுவார் விஷ்ணுவசநாமத்தில், விஷ்ணுவசநாம பாஷ்யத்தில் ஆச்சாரியால் சொன்ன விஷயந்தான் அது. மனுஷனுடைய சுபாவம் என்ன இருக்குன்னா, கவலையை நினைக்கிறான். கவலையை போக்குற பகவானை நினைக்கிறதுக்கு பதிலாக கவலையை கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஏன் நீ நினைக்கிறேன்னு கேட்டான். இப்போ பின்னாடி இதுவே தசமஸ்கந்த ஆரம்பத்திலேயே நந்தகோபர் வந்து
மதுராபட்டினத்தில் கம்சனுக்கு கப்பம் கட்டுறதே வசுதேவர் கூப்பிட்டு சொல்ல போகிறார், கம்சன் இது மாதிரி ஆள் அனுப்பிச்சிருக்கான்னு. உடனே பயந்துட்டே வரார், வேகமாக நடக்கிறார். அப்புறம் நினைக்கிறார் நந்தகோபர், நம்ம வேகமாக நடந்து வந்ததுனால என்ன ஆபத்தை நிறுத்திட முடியுமா? அது ஒன்றும் சாத்தியம் இல்லையே. பக்கத்துலேயே நான் இல்லாமல் போய்ட்டேன், என்ன பக்கத்தில் இருந்தால் மட்டும் என்ன பிடிச்சி வச்சுருவியா நீ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம பக்கத்தில் இருக்கோங்கிற நமக்கு வேணால் மனசாந்தி இருக்குமே தவிர, ப்ராக்டிக்கலாக யோஜனை பண்ணினான்னா ஒருத்தர் இருந்ததுனால உயிரை பிடிச்சி வச்சிட முடியுமா? இல்லாததுனால உயிர் போயிடும்னு அர்த்தமா? நமக்குள்ளே நாமே நினச்சிக்கிற முட்டாள்தனங்கள்லாம் அது அப்படியே பழகினத்தினால உள்ள அபியாசம் அது. பொதுவாக மனசு எப்போதுமே அது தூக்கத்தில் இருந்தால் கூட இது மாதிரி ஒரு அசாந்தி, ஒரு நிம்மதியை கெடுக்கிற விஷயங்கள் வரத்தே ஒன்றே பகவானை நினைக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. அபூர்வமாக இந்த அப்துல் கலாம் ரொம்ப பெரிய மகானவர். ரொம்ப பேருக்கு அவரை அந்த ஆங்கிளில் தெரியாதவர். சிவானந்தா தான் அவரை கேலி பண்ணது. சிவானந்தாவால் தான் அவர் இந்த நிலைக்கு வந்ததே. அவரே சரித்திரத்தில் சொல்லியிருக்கார். அதை அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். இருட்டு அப்படின்னா என்ன? இருட்டு அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன? இருட்டுன்னு ஒன்று சோர்ஸ், வெளிச்சத்துக்கு சோர்ஸ் இருக்குது, லைட்டுக்கு சோர்ஸ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வர்றது. இருட்டு எங்கேருந்து வருது? எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருட்டு. அது மாதிரி எங்கே சாந்தி இல்லையோ அங்கே சாந்தியை வரவழிக்கிற பகவத் ஸ்மரணையை பண்ணிட்டோம்னா சாந்தி வந்துடுமே. அந்த இடம்தான் அசாந்திங்கிறது. அப்போ பகவானை நினைக்கணும். நாம உடனே பகவானை சரணம் அடையிறாள் அந்த உத்தரகுமாரி அப்படிங்கிறவள். பாஹி பாஹி மகாயோகின்னி தேவதேவ ஜகத்பதே நாண்யம் தொதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷே சரஸ்தப்தாய சோமஹான் காமம் தஹது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். பகவத் சரணத்தை அடைய ஐஹீகமாக இருக்கட்டும், இகலோகத்திலே ஆகட்டும், பரலோகத்திலே ஆகட்டும், எல்லாத்துக்கும் நமக்கு ஆசிரியம், பிடிப்புங்கிறது பகவானுடைய சரணம்தான். அந்த பகவானுடைய சரணத்தை அடைய என் வயத்தில் உள்ள குழந்தையை காப்பாற்றணும். ஒரு கால் இந்த அஸ்திரம் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடட்டும், என் குழந்தையை காப்பாற்று அப்படின்னு சொல்ல பகவான்கிட்ட அல்லவோ அவள் சொல்லியிருக்காள். சாதாரணமாக ஒருத்தர் மனுஷன்ட்டு சொன்னால் அவனுக்கே என்ன தெரியுமோ அதை தான் பண்ணுவான். டாக்டரை பார்த்து நம்ம தெய்வம்ங்கிறோம். ஒரு கர்மா தான் அது. அவள் பண்ணுறது ஒரு கிரியை தான் அது. அதுக்கு மேலே அது 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 சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் பகவத் கையில் உள்ள விஷயம் அது. இவர் பகவான்கிட்ட சரணம் அடைஞ்ச உடனே பகவான் அங்குஷ்ட மாத்திரமாக கட்டவரால் பிரமாணத்தில் வயத்துக்குள்ளே போய் தன் கதையினால் அஸ்திர தேஜஸ்வ கதையான்னு அந்த பிரம்மாஸ்திரத்தை அணைக்க, கர்ப்பத்தில் உள்ள குழந்தை கண்ணை திறந்து இந்த பகவானை பார்த்ததுனால அவனுக்கு பரி ஐக்ஷத இத்தியசௌ, நன்கு பார்த்தான், அதனால பரீட்சித் அப்படின்னு பெயர் அவனுக்கு. அந்த குழந்தையை ரட்சிச்சு பகவான் வெளியில் வர இதை பார்த்த குந்தியானவள் பகவானை ஸ்தோத்திரம் நமஸ்காரம் என்றால். பகவானுக்கு சொந்த அத்தை அவன். வசுதேவர் சூரசேனன்னு ஒரு யாதவராஜா, அவனுக்கு 5 பொண்ணு 10 புள்ள. இப்படி பத்துப்பா அந்த காலத்தில். நம்ம காலத்தால் பேசினுக்கிறதே சொன்னான். இப்படி இருந்ததுனால தான் நம்ம தர்மம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு கஷ்டம் மாதிரி தோணுமே தவிர, இப்போ என்ன ஒத்த பிள்ளையை பற்றி நிம்மதியாக இருக்குமா என்ன சொல்லுவோம்? ஒரு நிம்மதியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெரிய புடுங்களே அதுதான். 10 பிள்ளையை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டுருப்பா, சிராதம் பண்ணிட்டுருப்பா, அது பாட்டுக்கு அங்கங்கே விளையாடும், சாப்பாடுங்கிறது கிடைக்கும், பேசிக்காக உள்ளது கிடைக்கும். குழந்தைகள்லாம் அது பாட்டுக்கு தர்மத்தினுடைய ஒரு புண்ணியத்தினுடைய பலனாக வளர்ந்து பெரிய நிலைக்கு வரும். ஒத்த பிள்ளையை பற்றிவிட்டு அது பின்னாடியே சுற்றிட்டு நிம்மதியே இல்லாமல் ஆயுசு வரையும் தான் குட்டிச்சவராக போகிறது வாழ்க்கை. 10 பிள்ளையை வைத்தாலாவது ஒரு சமாதானம் உண்டு. இது இல்லைன்னா இது கோச்சுண்டா அதுக்கிட்ட போகலாம், அது கோச்சுண்டா அதுக்கிட்ட போகலாம்னு. இங்கே அதுக்கும் வழி கிடையாது, அதுக்கும் வழி கிடையாது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, 10 பிள்ளையை பெற்று 10 சுற்றி வரும் அம்மா அம்மான்னு. ஒத்த பிள்ளையை பற்றி பிரியமே கிடையாது. அப்படி தான் இருக்குது அந்த காலம். இது மாதிரிலாம் பெற்றுக்காமல் இருக்கிறதுக்குள்ள உபாயங்கள்லாம் கிடையாது. அதையும் தாண்டி ஈஸ்வரன் ரட்சிக்கிறானுங்கிற நம்பிக்கை, அதுதான் அடிப்படைங்கிறது. நம்ம காப்பாற்றுறோம், நம்ம சாமர்த்தியங்கிறத எதனா கவலைப்பட்டு நாம் அதெல்லாம் பண்ணுறோம்.
அதில் மூத்த பொண்ணு குந்தி, அவளை தான் குந்தி போஜன்கிற ராஜருக்கு கொடுத்தான், அதனால் குந்தின்னு பேர். மூத்த பிள்ளை வசுதேவர். அப்போ பகவானுக்கு சொந்த அத்தைங்கிறதே ஸ்தானத்தில் பெரியவளாக இருக்கிறதுனால பகவான் நமஸ்காரம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீ பகவான் எனக்கு தெரிஞ்சு தான் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். புருஷன் இல்லையா, புருஷன்னா புரஹான்னா ஹிருதய பிரதேசம். ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கிறவனுக்கு புருஷன்னு பேர், ஆண்மகன் இல்லை. இந்த ஹிருதயத்தில் இருக்கிறவனுக்கு புருஷன்னு பேர். அதனால தான் கிருபானந்த வாரியார் அழகாக சொல்லுவார், ஆண்மகன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோமோனோ அப்படின்னா அது முருகன் தாம்பர். ஆம்பளை பெத்த பிள்ளை முருகன் தாம்பர். பாக்கி எல்லாம் பொம்பளை பெத்த பிள்ளை. ஆண் மகன் அப்படின்னு சொல்கிறோமோனோ, ஆணோட மகன்னு சொல்கிறோமோனோ அப்படிங்கன்னா அது முருகனை ஒண்டி தான் குறிக்கும். இன்னொருத்தரையே அது வார்த்தையை குறிக்காது அது. ஏன்னா ஆண் பெத்தவன் முருகன் தாம்பர். அது மாதிரி புருஷன் அப்படிங்கிற சப்தம் ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கிறவனுக்கு அப்படின்னு இருக்கு. ஜீவனும் அப்படி தானே இருக்குது. அப்படின்னால் ஆத்தியம், ஆதியிலேருந்து உள்ளவன். ஜீவனும் ஆதியிலேருந்து உள்ளவன் தானே. ஜீவனுக்கும் உற்பத்தியும் கிடையாது, நாசமும் கிடையாது. மாயை தான், பிரபஞ்சத்துக்கு தான் உற்பத்தி நாசம்ங்கிறது. ஈஸ்வரம் இந்த வார்த்தை தான் ஜீவனையும் பகவானையும் பிரிக்கிறது. சுதந்திரமானவன் அஸ்வதந்திரமானவன், சர்வஜன் கிஞ்சித்ஞன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம். சுதந்திரம் அஸ்வதந்திரம்னா என்னென்னா நம்ம கையில் கிடையாது நம்ம வாழ்க்கை. இப்படி நடக்கலாம்னு நாம் ஆசைப்படலாமே தவிர இப்படி தான் நடக்கணும்னு நாம் நிர்ணயம் பண்ண முடியாது. ரெண்டாவது, அடுத்தது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது வாழ்க்கையில். இந்த ரெண்டும் பகவானுக்கு தெரியும். இதை இப்படி தான் நடத்தணுங்கிறதும் பகவானுக்கு தெரியும். உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த க்ஷணம் என்ன நடக்குங்கிறத பகவான் தான் பண்ணுறான். பகவானுக்கு தெரியும் அது. அதனால் சர்வஜன்னு பேர், ஈஸ்வரன்னு பேர். பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவனாகவே இருக்கான். மற்ற பூதங்களால் பார்க்க முடியாதவனாக இருக்கான். ஞானிகளுக்கு மட்டும் புரியக்கூடியவனாக இருக்கான். அப்பேற்பட்ட ஈஸ்வரனான பகவானை மகான்கள்லாம் சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, நீ பூவார நிவர்த்திக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணினேன், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணினேன், தேவதைகள்லாம் பிரார்த்தித்து கிருஷ்ணாவதாரம் பண்ணினேன், வசுதேவர் தேவகியினுடைய பாக்கியமாக கிருஷ்ணாவதாரம் பண்ணினேன், கோபிகைகளுடைய பாக்கியமாக கிருஷ்ணாவதாரம் பண்ணினேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னாலும் நான் சொல்கிறேன், என் குடும்பத்துக்காக தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினேன். என் குடும்பத்தை நீ காப்பாற்றினா மாதிரி உன் குடும்பத்தை கூட காப்பாற்றல. என் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம். பிறந்தத்துலேருந்து பிரச்சனை. 5 குழந்தைகளை பெற்று போட்டுட்டு போயிட்டான். பாண்டுவும் போயிட்டான், மாதிரியும் போயிட்டான். ஒரே சமயத்தில் 5 குழந்தைகளை வளர்த்தாள் குந்தி. ஒரு குழந்தையை வளர்க்கறதே ஆதரவு இல்லாமல் கஷ்டம். 5 குழந்தைகளை வளர்க்க முடியுமா? அதுவும் பாபி திருதராஷ்டிரன் அவன் வீட்டில் கொண்டு ரிஷிகள்லாம் விட்டுட்டு போயிட்டால் இவன் இந்த குழந்தைகளையும் இவளையும் கொல்லணும்னு அவன் நினைக்கிறான். ஒரு சமயம் இது சொத்துக்கு பங்குக்கு வந்துட்டா இவளை கொண்டுடணும் அப்படின்னு. இதுலேருந்து ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சு விஷாத்து மகாக்னேஹே புருஷாத தர்சனாத் அசத்சவாயா வனவாசகிருச்ரதா மிருதே மிருதே நேக மகாரதாஸ்திரதா திரௌண்யஸ்திரதாஸ்ம ஹரேபிரக்ஷிதா. எத்தனையோ ஆபத்துகள்லேருந்து நீ ரட்சிச்ச. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் என்ன பண்ண முடியும்னா எனக்கு நமஸ்காரம் தான் என்னால் பண்ண முடியும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா இப்படி நமஸ்காரம் பண்ண நீ எத்தனையோ விஷயங்களை சொல்கிறா. அவரவர்கள் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அடைஞ்ச பாக்கியங்களை சொல்கிறா, தான் அடைஞ்ச பாக்கியத்தையும் சொல்கிறா. தன் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கிற காலத்தில் பகவானை அதிகமாக நினச்சமா, கஷ்டம் வரும்போது அதிகமாக நினச்சமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது கஷ்டம் வரும்போது தான் பகவானை அதிகமாக நினச்சோம் அப்படிங்கிறதுனால கஷ்டமே வரணும்னு பிரார்த்திக்கிறார். ஸ்மரணை தான் முக்கியம். இந்த கர்மாலாம் பண்ணுறோமே இதெல்லாம் என்னத்துக்கு? அச்சுதாயனமா அனந்தாயனமான்னு சும்மா தனியாக குடிக்கிறதுக்கா? பகவத் ஸ்மரணை, அந்த ஸ்மரணை வந்துடுத்துன்னா நின்று போயிடும். ஒரு கட்டத்தில் கர்மாவாக விடுறதுங்கிறது அதுதான். லயமாகி பின்னாடி ஜடபரத சரித்திரத்தில் சொல்ல போகிறார். அப்படி துளசியை எடுத்தார்னா அந்த துளசியை கிருஷ்ணாயனமகான்னு சொன்னால் அப்படியே நிற்குமா 5 நாள் 6 நாள் சமாதி ஸ்திதியில். இந்த கையில் துளசி, இந்த பக்கம் தாம்பாளம் அப்படியே இருக்கும். கர்மா நடக்காது, கர்மா ஓடாது. அப்போ தான் கர்மா விட்டுடுத்துன்னு அர்த்தமே தவிர
இங்கிலீஷ் பீஸை கேட்டுவிட்டு இட்லியை தின்னுவிட்டு நாமே சிரார்த்தத்தை விடுறதுக்கு பேரெலாம் கர்மா விடுறது இல்லை. அதுவாக விடணும். அது பழம் தானாக பழுக்கணுமே தவிர இந்த கர்மாவுக்கும் ஆச்சாரத்துக்கும் தர்மத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் சார். பக்திங்கிற பேரில் அதெல்லாம் இந்த ஓவர்லுக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் சிவன் சார். அது பக்தி உண்டோ, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுவாக விடணும். அது நாம விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம். அது ஆமாம், ரொம்ப நாளைக்கு துத்தம் குடிக்காமல் இருந்தார் சார். ஜலம் இல்லாமல் இருக்க முடியுமா உடம்புல? சொல்லுங்க. நீர் தானே, 90% நீர் தான் உடம்பு. சார் 3 வருஷமோ அதுக்கு மேலேயோ, 12 வருஷமா, 5 வருஷம், 50 வருஷம் சார் ஜலமே குடிக்கல. 50 வருஷம் தீர்த்தமே குடித்தது கிடையாது சார். அப்படின்னு தீர்த்தம் குடிக்கலேங்கிறது எனக்கு தெரியும், எத்தனை வருஷம்னு தெரியாது. 50 வருஷம் ஜலமே ஜலமாக குடித்ததே கிடையாது சார். எப்படி உயிர் வாழ முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன் நீங்கள். இப்போ இதெல்லாம் மிராக்கலான விஷயம். அதுவாக விடணும், நாம் விடக்கூடாது. அதுவாக விடணும். நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்க. அப்புறம் பீஷ்மாச்சாரியால்கிட்ட தர்ம சந்தேகத்துக்காக பஞ்சபாண்டவர்கள் அழிச்சுன்னு போகிறா. ஏன்னா இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்து இத்தனை பேர் உயிரை விட்டுருக்கா. இதெல்லாம் தனக்கு பாபமோன்னு நினைக்கிறார் தர்மபுத்திரர். உன்னோட டியூட்டின்னால் பகவான் தர்மாத்யுத்தா ஸ்ரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய நவீத்தியத்தேன்னு பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறான். ஒரு போலீஸ்காரன் ஒருத்தனை அடித்தாலோ நீதிபதி ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாலோ அவளுக்கு பாவம் உண்டா என்ன? கிடையாது. அவளுடைய கடமையை அவள் செய்கிறாள். விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும். அதான் அதில் உள்ள விஷயம். நீ தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பண்ணின, இருந்தாலும் வான்னு சொல்ல தர்மத்தை அந்த அந்த தர்மங்களை விஸ்தாரமாக சொல்கிறான் பீஷ்மாச்சாரியா. ராஜதர்மான், மோட்ச தர்மான், ஸ்ரீ தர்மான், தர்மத்தை சொல்லி வர. தர்மம்னா அடிப்படை சுபாவம்னு அர்த்தம். முதல்ல தர்மத்துக்கே ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியாது. தர்மங்கிற சப்தம் இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா சுபாவம்னு அர்த்தம். இப்போ இந்த பூவை பார்த்தோடனே சம்பங்கிங்கிறோம், இதை பார்த்த உடனே விருட்சி பூங்கிறோம், இதை பார்த்த உடனே சாமந்திங்கிறோம், மல்லிகைப்பூங்கிறோம். உலகத்தில் ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருளை பிரித்து தனித்துவமாக எது அதை காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம். இதை பார்த்தா பச்சை வாழைப்பழங்கிறோம், இதை பார்த்தா நேந்திரம் பழம். ஒரு வாழைப்பழம்ங்கிறது ஒன்று தானே, அந்த ஷேப்பு, ஆக்கிருதி, கலர், டேஸ்ட்டு. நாயை பார்த்தா நாய்ங்கிறோம், நாய், ஓநாய், நரி எல்லாம் ஒன்றா தானே இருக்குது. இதை நாய்ங்கிறோம், இதை நரிங்கிறோம், இதை ஓனாங்கிறோம். எப்படி எது இப்படி பிரிக்கிறோம்? அதை பாம்புலேயே இதை நல்ல பாம்புங்கிறோம், இதை சார பாம்புங்கிறோம், இதை கட்டுவிரியனுங்கிறோம். என்ன பிரித்து இப்போ காமிக்கிறது இருக்குது பற்றியில. எறும்புலையே சேப்பெருமைங்கிறோம். ஒன்றுலேருந்து ஒன்றை எது பிரித்து அடையாளமாக தனித்துவமாக காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம். அதுபோல் நம்மளை மற்ற உயிரினங்கள்லேருந்து எது பிரித்து காமிக்கிறதோ அது மனுஷ தர்மம். மனிதனை மற்ற உயிரினங்கள்லேருந்து எது பிரித்து காமிக்கிறது? உருவமா? அப்படி சொல்ல முடியாது. செயல்களாக சாப்பிட்றோம், தூங்குகிறோம், குழந்தை பெற்றுக்கிறோங்கிற செயலானால் அதுவும் கிடையாது. சாமானியமேத்தது பசுபிர் நராணாம். ஆஹார நித்ராபய மைதுனானி சாமானியமேத்தது பசுபிர் நராணாம். சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதோ அது உலகத்தில் எல்லாருக்கும் உள்ளது. அப்புறம் தர்மோஹிதேஷாம் அதிகோ நராணாம். தர்மந்தான் நம்மளை பிரித்து காமிக்கிறது. என்ன தர்மம்னால் வேதம் சொன்ன தர்மம். சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தேன பிரமதிதவ்யம், ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம், தேவபிதృகாரியாபியான்ன பிரமதிதவ்யம், மாத்ருதேவோபவ பிதృதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ அப்படின்னு ஆத்மகுணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படிங்கிற தொகுப்புக்கு தர்மம்னு பேர். இது மனுஷ தர்மம்னு பேர். அதுதான் மனிதனை பிரித்து காமிக்கிறது. இதில் பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம். இது வர்ண தர்மம். வர்ணாசிரம ஒழிப்பு மாநாடுன்னு போடுவான், பார்த்தேன்னா தெரியும். வர்ணம்னா என்ன, ஆசிரமம்னா வர்ணம்னா என்ன? கலர் இல்லை, குணம், செயல். பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் அப்படிங்கிறது. வேளாளன், வணிகன், வேந்தன், வேதியர். தமிழ் இதெல்லாம் ஒரே வார்த்தையாக வரும். இது 4. இதுக்குள்ள 4: பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி. கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆச்சுன்னா கிரகஸ்தன்,
குழந்தைகள் எல்லாம் வளர்த்து அவளை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தனித்துவமாக இருக்கிறவனுக்கு வானப்பிரஸ்தன்னு பேர், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போகிறவனுக்கு சன்னியாசி அப்படின்னு பெயர். இது எட்டாச்சா? அதை தாண்டி ஸ்திரீ தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸ்திரீக்களுக்குன்னு சில தர்மங்கள் இருக்குது. அதை தாண்டி தேச தர்மம்னு இருக்குது, கால தர்மம்னு இருக்குது, ஆபத் தர்மம்னு இருக்குது, பகவத் தர்மம்னு இருக்குது. இதெல்லாம் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியார். பகவத் தர்மம் வரத்தே தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 2 சஹஸ்ரநாமம் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியாலங்க. சிவசஹஸ்ரநாமம் ஒன்று சொல்கிறார், ரொம்ப பேர் அதை சொல்ல மாட்டார். ஒரு சிவசஹஸ்ரநாமம் சொல்கிறாருங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறார். சிவசஹஸ்ரநாமம் மட்டும் 5-6 இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். சிவசஹஸ்ரநாமமே ரொம்ப பேருக்கு எந்த சஹஸ்ரநாமம் தெரியாது. 5-6 சிவசஹஸ்ரநாமம் இருக்குது. பீஷ்மாச்சாரியால் ஒரு சிவசஹஸ்ரநாமம் சொல்கிறாள் பாரதத்தில். அதன் பிறகு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறாள். பொதுவான விஷயம் இது. எல்லாம் முடிஞ்ச உடனே பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணணும்னு எல்லாரும் கேட்குறா. வயசான காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பா. இல்லை எங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா, நல்ல விஷயங்களை சொல்லுவா. அந்த மகான்கள்ட்டெல்லாம் சேர்ந்தால் அந்த சங்கத்தை பார்த்தவாளுக்கு தான் தெரியும். இப்போல்லாம் ஹைடெக்காக இப்போ எடுத்து அதனால் எதை எப்படி எதுலேருந்து பிரித்து காமிக்கிறதுனே புரியல. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக சொல்கிறேன் நான். ஒரு அண்ணா அந்தர்தானம் அடையிறதுக்கு 1 வாரம் முன்னாடி நான் ஒரு 1.5 மாதமாக இந்த ஊர்லேயே தங்கிவிட்டேன். ஸ்ரீரங்கத்தை விட்டு நான் நகரம் இல்லை, குருநாதரை விட்டு அண்ணண்ட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தினம் கார்த்தால சாயங்காலம் போய்ட்டு உள்ளே போக மாட்டேன், வாசலையே நின்றுருப்பேன். பிரதட்சிணம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே அப்பா ஒரு நாளைக்கு ஆசை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அவள் நம்ம நிர்பந்தமும் படுத்த முடியாது. ஏன்னா குடும்பத்தில் உள்ளவாள் மாற்றி மாற்றி நிறைய அண்ணாளுக்கு பக்தாள் இருந்தாலும் அண்ணா அவளுடைய ஒரு இது ஒன்று சிரமங்கள் இருக்கணும். அப்புறம் அவள் குடும்பத்தில் கேட்டுண்டு உள்ளே குதிச்சு அனுமதி கொடுத்தா ரூமில் 1 நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்கோ, அண்ணா ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு. நான் உள்ளே போனோடனே வா அப்படின்னார். எழுந்துருன்னார், தூக்கி விடுன்னார். தூக்கி விட்டேன். ஸோ வேஷ்டி ஏதோ மாற்றிக்க போகிறாருன்னு வெளியில் போகலாம் வான்னார். கையை பிடிச்சிட்டு வான்னார். உடனே 2 பேர் கையை பிடிச்சிருந்தோம். வெளியில் வந்துட்டா. வெளியில் வந்தோடனே அங்கே ஒரு படிச்சுக்கிற சேர் மாதிரி அதில் உட்காந்துருந்தா. ரொம்ப அழுகையாக போயிடுது எனக்கு. அப்போ என்ன ஒன்றுமே சொல்லலை, ஒரே வார்த்தை தான், சாஸ்வதகம் சிவமச்சுதம் அப்படின்னார். இதுக்கு 15 நிமிஷம் உபன்யாசம். சாஸ்வதமானது, சஸ்வத் அப்படிங்கிற பதத்திலேருந்து சாஸ்வதம்னு வந்திருக்கு. பகவான் எப்போதும் சஸ்வதாக இருக்கான், சாஸ்வதமாக இருக்கான், சிவமாக இருக்கான், அச்சுதனாக இருக்கான், அழியாதவனாக இருக்கான். அவனுக்கு எனக்கு சொல்கிறார் அழிவுங்கிறது கிடையாதுங்கிறதுக்காக. அந்தர்தானமாக போகிறார் அப்படின்னு நாம் வருத்தப்படுறதே அப்படி கிடையாது, அது சாஸ்வதமாக உள்ளது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. அது மாதிரி சொல்லுவார்கள். அது மாதிரி பீஷ்மாச்சாரியால் 2-3 விஷயம் சொன்னார். சுருக்கமாக சொல்கிறதே, நான்னோதக சமம் தானம் நத்வாதஸ்யா பரம் விரதம் நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வத்தம் பரம். அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானம் கிடையாது. இங்கே என்ன தானங்கள் பண்ணினாலும் அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானமே கிடையாது. ஏன்னா அதுக்கு பாத்திரத்தை அபேட்சித்து கிடையாது. மற்ற தானங்கள்லாம் பண்ணும்போது அந்த வாங்கிக்கிறவா சத்பாத்திரமாக இல்லைன்னா அந்த தானத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் இவர் முன்னாடி ஒரு கோதானம் பண்ணுறார், பின்னாடி ஒரு கோதானம் பண்ணுறார். அதுக்கு ஆளை செலர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பெரும்பாடாகிடுது. ஏன்னா அந்த பசுமாட் இப்போ யாகம் பண்ணினவாளை கேட்டால் வேண்டாங்கிறாவா, வச்சு சம்ரட்சிக்க முடியல, ஆள் கிடையாது, வேண்டாங்கிறா. கோவிலுக்கெல்லாம் கொடுத்தா, தமிழ்நாட்டில் கோவிலுக்கு செஞ்சால் பாவம், எல்லோரும் மனசில் வாங்கிக்கணும். தமிழ்நாட்டில் நீங்கள் கோவிலுக்குன்னு பணத்தை கட்டினேன்னா பாவம், அது பாபிகள் கைக்கு தான் அந்த பணம் போகும். பின்ன பூஜை பண்ணுறவா கையில் கொடுக்கலாம், பூஜை பண்ணுறவாளுக்கு உபகாரம் பண்ணலாம், அவளுக்கு மட்டும்தான் சம்பளம் கிடையாது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நம்பாருங்க ஹெச்ஆர்என்சியில். ஊரில் போகிறவன் வரவனுக்கு இப்போ இருக்கிறவனுக்கெல்லாம் சம்பளம், எவன் பூஜை பண்ணுறானோ அவனுக்கு சம்பளம் கிடையாது, அவளுக்கு சம்பளமே கிடையாது. 1000 ரூபா 2000 ரூபா கூட கிடையாது. சில கோவில்களில் நல்ல சௌகரியங்கள் மாதிரி இருந்துடுத்துனா சௌக்கியமான வருமானம் இருக்குது தரிசனார்த்திகளால். இதே பக்கத்தில் கிராமத்தில் போய் பாருங்க, அவள் உயிரை பிடிச்சின்னு பூஜை பண்ணுறாவா. இந்த பூஜையை விட்டுவிடக்கூடாது. எந்த கிராமத்தை எடுத்தாலும் இன்றைக்கி மிச்சம் யாருக்கான்னா சிவாச்சாரியாரும் பட்டாச்சாரியாரும் தான். ஏன்னா
பரம்பரையாக பூஜை பண்ணது நான் எப்படி நான் விட்டுட்டு ஊரை விட்டுட்டு கிளம்புறது அப்படிங்கிறா. இந்த எண்ணம் இருக்கிற பிறந்தம் நடக்கும். முடிஞ்சுனா முடிஞ்சு போச்சு. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அவளுக்கு தான் செய்யணும். அதை தேடி செய்கிறதே பெரும்பாடாக இருக்குது. மாடு வச்சுக்கிறவாளுக்கு மாடு கொடுத்தா தான் ஒன்று அக்னிஹோத்திரம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், அல்லது சிவாராதனம் பண்ணணும் அந்த பாலால். அப்போ தான் விசேஷம். எதோ காலங்காலத்தால் 5 மணிக்கு காப்பி குடிக்கிறதுக்காக கோதானம் பண்ணுறது இல்லையே. கோதானம் எதுக்கு பண்ணுறது? இதனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பாத்திரம் எதிர்பார்க்குறோம். அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு அது கிடையாது. அன்னசிய க்ஷுதிதம் பாத்திரம்னு யாருக்கு பசியோ அவன் தான் பாத்திரம். நான் அதை கூட ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ப்ராஜெக்டெல்லாம் முடிஞ்சு தான் இதை நாங்கள் 8 மாதம் முன்னாடி தீர்மானம் பண்ணது. இவன் எங்கள் கையில் ஜூலையிலேயே ஒப்படைக்கிறேன்னார், ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னார் இந்த கான்ட்ராக்டர். எந்த கான்ட்ராக்டருமே உண்மையாக நடந்துட்டதே கிடையாது. பொய் கிடையாது. அவள் கெட்டவா இல்லை. அவளால் அவளை வச்சு வேலை வாங்கிலாம் காரியம் பண்ண முடியல. அப்படியே இழுத்துட்டே போகிறது. இன்னும் ஆவுடையார் கோயில் மாதிரி மிச்சம் இருக்குது வேலை. இந்த இதில் நான் முடிஞ்ச உடனே நான் எல்லாம் முடிஞ்சு இவெல்லாம் இங்கே தங்கறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணி அப்படி தான் சப்தாகம்லாம் நான் அவளை நீங்கள்லாம் இங்கே தங்கிவிடலான்னே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து. இங்கே பார்த்தா இங்கே ஒரு 25 பேர் வேலை செஞ்சுன்னு இருக்கா. நான் முத நாளே கூப்பிட்டு சொல்லிவிட்டேன், அப்பா அவள்லாம் வெளியில் எங்கேயோ போய் சாப்பிட்றா. இவர்கிட்டயே நான் கேட்கல, என் பையனை கூப்பிட்டு சொல்லும் போதே அவளுக்கு இல்லாமல் சாப்பாடு சேர்த்து சமைக்க சொல்லும் அப்படின்னு. ஏன்னா இது பெரிய பாக்கியம் இது சப்தாகத்தில். இப்போ நான் மற்ற 25 பேருக்கு சமைச்சு வச்சுன்னு ரோட்டில் போய் கொடுத்தாலும் வாயை வாங்கிப்பா சொல்லுங்க. இந்த 63 உற்சவத்தில் பார்த்தேலாம் வாங்கி ரோட்டில் போட்டு போவான். மெட்ராஸ் முழுக்க பார்த்தேலாம். அது நன்னா இருக்கணும், அவளுக்கு பிடிச்சிருக்கணும், பசியும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாள். நிர்பந்தப்படுத்தி கொடுத்ததுனால சாப்பிட மாட்டாளே. சாப்பிட்றது பெரிய புண்ணியம். தானம் அன்னதானம் தீர்த்த தானம். நத்வாதஸ்யா பரம் விரதம். விரதத்தில் ஏகாதசிக்கு மேலே விரதம் கிடையாது. மந்திரத்தில் காயத்ரிக்கு மேலே மந்திரம் கிடையாது. தெய்வத்தில் அம்மாவுக்கு மேலே கிடையாது. இப்படிலாம் உபதேசம் பண்ண நாங்கள் என்ன பண்ணணும்னு இவா கேட்கறது. பஞ்சபாண்டவர்களை பார்த்து சொன்னார் பீஷ்மாச்சாரியால், உங்களால் எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, பகவானை கை காமிச்சார், இவனால் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு. பகவான் முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, இந்த சரீரத்தை இப்போ நான் விட போகிறேன், எனக்கு முன்னாடி நீ நிற்கணும். சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் கலேபரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னஹா சாருணலோச்சலோல்லசத் முகாம்புஜோ தியானபதச்சதுர்புஜஹ இதம் கலேபரம் ஹினோமி சுவாதந்திரியமபி தரிசயதி அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமிகள். இந்த சட்டையை இப்போ நான் கயற்ற போகிறேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? இது சட்டைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த உடம்பை இப்போ நான் கயற்ற போகிறேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பரமாச்சாரியால் சித்தியானோடனே சிவன் சார் சொன்ன வார்த்தை, சட்டையை கட்டியாச்சு, ஆலமரம் விழுந்தாச்சு, கூட்டை விட்டு பறந்து போயாச்சு, இப்படி 3-4 வார்த்தை தொடர்ந்தாப்புல. அதில் ஒரு வார்த்தை சட்டையை கட்டியாச்சு அப்படிங்கிறது உண்மை. அதுதான் சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்கிறது. அதை சொல்கிறார் பீஷ்மாச்சாரியால். இந்த சரீரத்தை நான் விட போகிறேன், எனக்கு முன்னாடி நீ நிற்கணும், பயங்கரமாக நிற்கக்கூடாது. பிரசன்னஹாசாருணலோச்சலோல்லசத்து மந்தஹாசத்தோட யசோதம்மா பின்னி விட்ட அந்த போட்ட கொண்டையோட, அதில் மயில் தோகையோட, கஸ்தூரி திலகமிட்டு கர்ணிகார புஷ்பத்தோட, மகர குண்டலத்தோட, மந்தஹாசத்தோட, புலிநகம் தொங்கக்கூடியதான அந்த சங்கிலியோட, வைஜெயந்தி மாலை, மந்தார மாலை, துளசி மாலையோட, நீலமேக சியாமலனாய் பீதாம்பரத்தோட எனக்கு முன்னாடி நீ நிற்கணும், உன்னை நான் பார்த்துட்டே இந்த சரீரத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல பகவான் சொன்னான், இந்த பஞ்சபாண்டவர்களை நான் அழிச்சுன்னு வந்ததுங்கிறது சும்மா நான் வந்ததே அப்படி நிற்கிறதுக்கு தான். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எத்தனை மணி நேரம் நிற்கணும்னு கேட்டான். நான் பார்க்கறதுக்காக வந்தேன். ரோகத்தினால சரீரத்தை விடுறவா உண்டு, யோகத்தினால சரீரத்தை விடுறவா குறைச்சல். அப்படி யோகத்தினால சரீரத்தை விட்டால் பகவானே இருப்பான். நாம் அந்த இடத்துல சரபங்கரை தேடின்னு பகவான் போகிறான். ராமாயணத்தில் யோகத்தினால சரீரத்தை விட்டவர் சரபங்கர், சபரி, இவெல்லாம். கிருஷ்ணாவதாரத்தில் பீஷ்மாச்சாரியால் அப்படி நிற்கிற அந்த பகவானை பார்த்து பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். மகாபாரதத்தில் விஸ்தாரமாக இருக்குது, பாகவதத்தில் அதை சாரமாக கொடுக்குறார். பீஷ்ம ஸ்தவராஜம்னு பேர். நித்தியப்படி நாம் கார்த்தால எழுந்துன்ற உடனே கஜேந்திர மோட்சத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டியது ஸ்தோத்திரம் இது. அந்திம காலம் எனக்கு முன்னாடி நீ நிற்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஸ்தோத்திரம் இது. ஆச்சாரியால் ஆரியாம்பாளுக்கு சொல்லும்போது கிருஷ்ணா கோபால அஷ்டத்தில் சொல்கிறாள், எப்படி நீ பீஷ்மருக்கு நினையோ அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தரிசனம் கொடுக்கணும்
முன்னாடி போய் நின்ன மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்க பகவான் உத்தரவுன்னா சங்கர சாட்சாத்துன்னு கைலாசவாசியான பரமேஸ்வரன் அல்லவோ சொல்கிறது. அதனால் நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரியாம்பாளுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே சங்கரா அம்மானு கூப்பிட்டுன்னு பகவான் நின்றான். சங்கரான்னு கண்ணை மூடின்னு கட்டிக்கிறான். தொட்டு பார்த்தா வனமாலை வைஜெயந்தி மாலையெல்லாம் இருக்க. கண்ணை திறந்து பார்த்தா பகவானாக இருக்க. நான் பையனை தானே என் பிள்ளைய தானே கூப்பிட்டேன், உங்களை நான் என் வாயால் சொல்லலையே. பாபிகளுக்கு உன் நாமாவே வராது அந்திம காலத்தில். நீனே வந்து எதிர்த்தாப்பில் நிற்கிறையே, அந்த அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேனா, என்ன பண்ணினேன்னு ஆரியாம்பாள் கேட்க, உங்கள் மகனோட உத்தரவு நான் வந்து நிற்கிறேன்னா பகவான், உங்கள் பிள்ளையோட உத்தரவு, அதனால் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு. என் பிள்ளை அவ்வளோ பெரிய ஆளா? அம்மாவை பொறுத்த பிறந்த பிள்ளை சாதாரணம் தான். உங்கள் பிள்ளை கைலாசவாசியான பரமேஸ்வரன் அம்மான், பரமேஸ்வரனே உங்கள் பிள்ளையாக வந்திருக்கார் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆச்சரியப்பட்டால். ஆரியாம்பாள் சொன்னால், இப்படி வைகுண்டத்தை வாங்கி வச்சியே எனக்கு அப்படின்னு. அது மாதிரி இந்த இடத்துல எதிர்த்தாப்புல நிற்கிற பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான். இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபும்னி ஸ்வசுகமுபகதே குசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலகுலாவிருதானனாப்ஜம் விஜயசகேரதிரஸ்து மே அனவத்யா யுதிதுரகுரஜோ விதும்ர விஸ்வக்வச்சலுலிதஸ்ரமவார்யலங்கிருதாஸ்தே மம நிசிதசரைர்விபித்யமானத்வச்சிவிலசத்கவச்சேஸ்து கிருஷ்ணாத் சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்யே நிஜபரயோः பலயோः ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகேரதிர்மமாஸ்து வியவஹித பிரதநாமுகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷபுத்யா குமத் மஹரதிம் ஆத்மவித்யயாயः சரணரதிः பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. ஆச்சரியமான ஸ்தோத்திரம். ஆத்மன் ஆத்மானமாவேஷ்ட சோந்தஸ்வாச உபாரமத்து அப்படின்னு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மரிமூரகம் அநாகதம் விசுத்தி ஆஜ்ஞங்கிற சக்கரத்தை பேதிச்சுண்டு பகவானை பார்த்துண்டு பகவானை பேசிண்டு பகவானை நினச்சிண்டு பகவானோட ஐக்கியமானார் பீஷ்மாச்சாரியால். பகவானே மூர்ச்சியாயிட்டான். பீஷ்மருடைய வியோகத்தில் பஞ்சபாண்டவர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் கங்கையில் வந்து எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கர்மாக்கள் நிறையா இருந்தது. ஏகப்பட்ட பேர், எல்லா பந்துக்கள் ஞாதிக்கள் அத்தனை பேருக்கு சேர்த்து கர்மாக்களை செஞ்சு ஸ்திரீக்களை புரஸ்கிருத்திய முன்னாடி நாங்கள் பதம் இருக்குது. பொதுவாக பிதிருக்காரியங்களில் ஸ்திரீக்கள் முன்னாடி போடணும், தேவ காரியங்களில் பின்னாடி வரணும். இதுதான் வித்தியாசம், அடையாளம்ங்கிறது. இன்றைக்கி தெரியாத வாத்தியாராக இருந்தால் பொம்மநாட்டி முன்னாடி பிரதட்சணம் பண்ணுங்க, யானை காணிச்சு பண்ணின உடனே சிரார்த்தத்துக்கு தான் அது. பிதிருக்காரியந்தான் முன்னாடி. அது வாத்தியார் ஏன்னா இன்றைக்கி வாத்தியாரெலாம் அந்த லெவலில் தான் இருக்கா. அதனால் அவளெல்லாம் நம்ம குறை சொல்கிறது விஷயம் இல்லை, நாம் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி யானைக்கு அணிஞ்சு இன்னொன்று நம்மளை நாமே சுற்றிக்கலாம் கூடாது. அது சந்தியாவந்தனத்தில் மட்டும்தான். சுத்த இடம் இருந்தால் சுற்றணும், இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணணும். ஆத்ம பிரதட்சணத்துக்கு எல்லா இடத்துக்கும் விதிக்கலை. சாஸ்திரம் எங்கே விதிச்சிருக்கிறதோ அங்கே தான் பண்ண முடியும். ஸ்திரீக்களை முன்னாடி விட்டு பின்னாடி சுற்றி வரணும். பிதிர்காரியங்களுக்கு அது மாதிரி பண்ணினார்கள்னு இருக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான் தர்மபுத்திரருக்கு. 3 ராஜசூய யாகம் பண்ணினார், 3 அஸ்வமேதம் பண்ணினார் தர்மபுத்திரர். பகவான் கூட இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி துவாரகைக்கு வர இந்த பரீட்சித் அப்படிங்கிற குழந்தை பிறந்த உடனே அந்த 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது சாஸ்திரப்படி. அப்போ தான் தானங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஜாதகர்மாங்கிறது பண்ணணும். அப்போ தான் அந்த குழந்தைய குளிப்பாட்டின்னு வந்த உடனே உச்சி முகரணம், பலீகரண ஹோமம் பண்ணிட்டு உச்சி முகரணம். உச்சி நுகர்றதுங்கிறது சாஸ்திரம் சொன்னது. இந்த குழந்தைய நம்ம கன்னத்தில் எண்ணத்துலலாம் எப்போதுமே குழந்தைகளெல்லாம் கொஞ்ச நாள் உச்சந்தலையில் தான் கொஞ்சணும். உச்சி தன்னை நுகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. எவ்வளோ பெரிய சாஸ்திரத்தை அழகாக சொல்லிட்டு போகிறார் பாரதியார். பாரதியாருக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாரதியாராக தெரியாத வாழ்க்கை. அவர் சொன்னது முழுக்கவே சாஸ்திர விஷயந்தான். மௌட்டியத்தனத்தை அவர் கண்டித்தார்.
கறந்த பாலும் எச்சலோ கன்றின் வாய் இணைச்சலோன்னு. அது ரொம்ப பேருக்கு புரியாது. ஆனால் அவர் சொன்னது சாஸ்திரத்தை தான் சொன்னார். அவர் கொஞ்சறது எப்படி கொஞ்சணும்னா உச்சந்தலையில் தான், ஆசீர்வாதமும் தலையில் தான் பண்ண. அதனால தான் நார்த் இந்தியாவில் போனால் கையை பிடிச்சி தலையில் அவனே வச்சுப்பான். எங்களை மாதிரி உள்ளவாளை பார்த்தா உச்சந்தலையில் தான் தொட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அஸ்தமஸ்தக தீட்சைன்னு பேர் அதுக்கு. காலாலையும் தலையில் தான் தொடணும். மணிவாசகருக்கு பகவான் அப்படி தான் பண்ணினான், தலையில் தான் தொட்டான். நம்ம தலையும் பகவான் மகான்களுடைய காலில் தான் படணும். அதுதான் சொன்னேன் நான். சும்மா அவர்கிட்ட கையின்னு சொன்னேன், என் தலையை தான் முட்டுவேன் வலிக்கிறதும் பெருசா, தலையால் தான் காலில் முட்டுவேன் வலிக்கிறதும் பெரு, வேகமாக பண்ணாது அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு அவர் சொல்கிறது. அந்த தலை தான் மேலே படணும், காலில் படணும், கை தான் தலையில் படணும். இப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுல உள்ள வித்தியாசம். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த 1.5 மணி நேரம் தீட்டு இல்லையா, ரஃபா ஜாதகம் குறித்து பார்க்கலாம், எழுதக்கூடாது. 1 வயசு அல்லது 3 வயசு கழித்து தான் எழுதணும் நோட்டில். அது மாதிரி விப்ராகா ஜாதக கோவிதாகான்னு ஜாதகத்தை பார்க்க சொல்கிறாள். ஜாதகம்ங்கிறது ஜோசியம்ங்கிறது ஒரு சாஸ்திரம். இன்றைக்கி ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு டிபேட்லாம் வச்சு நடத்துகிறாம தெரியல. நடத்துகிறவனும் ஃப்ராடு, அதில் கலந்துக்கிறவனும் ஃப்ராடு. அதனால் ஃப்ராடு எதுவுமே ஃப்ராடு கையில் படுத்துனா ஃப்ராடாக தானே ஆகும். சுதந்திரமே ஃப்ராடு கையில் படுத்து, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரமே ஃப்ராடு கையில் படுத்து, இப்போ எல்லாமே ஃப்ராடாக படுத்து. அது மாதிரி எல்லா டிவிஷனையுமே எடுத்துட்டா ஒரு காலத்தில் அந்த மாதிரி வாத்தியார் கிடையாது, அந்த மாதிரி வக்கீல் கிடையாது, அந்த மாதிரி டாக்டர் கிடையாது. இப்போ டாக்டர் தொழில் புனிதமானது தான், வக்கீல் தொழில் புனிதமானது தான், ஆசிரியர் தொழில் புனிதமானது தான். அது ஏன் நாசமாற்றம் ஆச்சுனால் அயோக்கியம் கையில் போனதுனால. அது மாதிரி ஜோசியமும் அப்படி ஆயிடுது. இந்த ஜோசியத்துலேயும் 2 டிவிஷன் இருக்குது. ரொம்ப பேருக்கு அது புரியலை, மொத்தமாக குழப்பிக்கிறோம். ஜோசியம் வானவியல் சாஸ்திரம்னு ஒன்று தனியாக இருக்குது, பிரத்யேகமாக மனிதனுடைய ஜாதகம்ங்கிறது பலாபலன் சொல்கிறது தனியாக இருக்குது. இந்த வானவியல் சாஸ்திரத்தில் கன்ஃபியூஷன் கிடையாது. கன்ஃபியூஷனாக இருந்தால் இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி கிரகணம்ங்கிறது எப்படி கரெக்டாக வரும்? அது கரெக்டாக தானே நடக்கிறது. ஜோசியம் பொய்யாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? அஸ்ட்ராலஜியில் அது உண்மை. பின்ன மனுஷனோட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிற மத்தியில் அதில் தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன். 18 மகரிஷிகளுக்கும் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. அது எதில் பொருந்துறது? நமக்கு தபஸு வேணும். முதல்ல அடிப்படையில் ஜோசியன் சொல்கிறதுக்கு அவன் ஜாதகம் ஜோசியன் சொல்கிற ஜாதகமாக இருக்கணும். அந்த வாக் பலிதம் அந்த மாதிரி இருக்கணும். ஜோசியனுக்கு வாக் பலிதம் இருக்கணும். அந்த தேவதா சஞ்சாரம் தெரியணும். இப்போ என்ன பிராபலத்துக்கு வந்திருக்கானோ அது என்ன. எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவார். தாத்தா அவர் கடலங்குடி நடேசாஸ்திரோட மாப்பிள்ளை. அவர் தாத்தா கடலங்குடி நடேசாஸ்திரோட மாப்பிள்ளை. ஜோசியத்தில் புலியவர். எங்கள் தாத்தா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கூட்டமே வராது, எல்லாரும் இவர்கிட்ட தான் வருவா. ஏன்னா இவர் சொல்கிறது தான் பலிக்கிறதுன்னு. தாத்தா 2 பேருக்கு தான் இதை நன்னா சொல்லி கொடுத்துருக்கார். அவர் அனுகிரகமாக சொல்லி கொடுத்தது திப்ராஜபுரம் ராமூர்த்தி தீட்சிதர்னு ஒருத்தர், அவர் இல்லை. இப்போ அடுத்து எங்கள் அப்பா இவாளை ட்ரைனிங் பண்ணும்போது ஏதோ எங்கள் அப்பா ஒரு சந்தர்ப்பத்தில் குரு நீச்சமாயிட்டான்னு கெட்டு போயிட்டான்னு யார்த்தையோ சொல்கிறத தாத்தா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டா, என்ன பண்ணணும் ஏது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், வியாழக்கிழமை உபவாசம் விடுங்கோ, சமாதிக்கு அதிஷ்டானத்தில் ஏதாவது பக்கத்தில் இருந்ததுன்னா பிரார்த்திச்சுக்கோங்க, பிரதட்சிணம் பண்ணுங்கோ, அதெல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசாராம். குரு கெட்டு போயிட்டான்னு போய் அவளை பயமுறுத்துறியே, குரு நன்னா இருந்தால் அவங்ககிட்ட ஏண்டா வர போகிறான்னா. ஜாதகம் பிராபலம் இருக்கிறதுனால தானே உங்கள்கிட்ட வரா, இல்லைன்னா உங்கள்கிட்ட வர போகிறா. அப்போ நாம் சொல்லும்போது அப்போ என்ன அவளுக்கு பிராபலமோ அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்லணும். ரொம்ப பயமுறுத்தலாம் கூடாது லாங்காலாம். ஏன்னா நம்ம என்ன தெய்வமா என்ன 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுமா? அப்போ என்ன அவளுக்கு பிரச்சனையோ அதை சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதில் வித்தியாசம் உண்டு. பரிகாரத்தில் எல்லாரும் முதல்ல ஜோசியமே முறையாக யாருமே கற்றுக்கிறது கிடையாது. எல்லாம் தமிழ் புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்கிறா. அதெல்லாம் கரெக்ட். நீங்கள் ஒரு விஷயம் குருவும் ராகுவும் சேர்ந்தா என்ன பலன்கிறதுக்கு ஸ்லோகம் சொல்லணும். நீங்கள் அது யாருக்கும் சொல்ல தெரியும்? பாட்டால் தமிழில் பாட்டு பாடு, சித்தர்கள் எழுதி வச்சுருக்கிற பாட்டை சொல்லும். இது 2 தெரிஞ்சால் தான் அவன் ஜோசியம் சொல்ல தெரிஞ்சவன் ஃபஸ்ட்டு. 2வது பரிகாரம் யாருக்குமே சொல்ல தெரியாது. ஏன்னா இது பரிகாரங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமானது. எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் கிடையாது. அந்த கிரேடை பொறுத்து மாறும். அது ஒரு ஏழை பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டான். ஒரு சித்தர் சொன்னார்,
உங்ககிட்ட என்ன இருக்குன்னார், ஒன்றுமே இல்லைன்னா, ரொம்ப கஷ்டப்படுறேன்னா, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு அரை சென்ட்டில் விவசாயம் பண்ணுறேன், காய்கறியெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுறேன்னா, என்ன வியாபாரம்னார், புடலங்காய் வியாபாரம்னா, அந்த புடலங்காய் எதனா ஒன்று தானம் பண்ணு, நீ கோடீஸ்வரன் ஆகிடுவேன் மறுஜன்மாலேன்னார். அது மாதிரியே பண்ணினா, மறுஜன்மாவில் அவனுக்கு அந்த ஸ்மரணை ராஜாவாக, காசி ராஜாவாக பிறந்துட்டான். அந்த ஸ்மரணை வந்த உடனே மார்க்கெட்டில் உள்ள புடலங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னான். கொடுக்கறதே இரண்யகர்ப்பகர்ப்பஸ்தம்ங்கிற மந்திரத்தை விட்டுவிட்டு வேற ஒரு மந்திரம் சொன்னான். அதனால இது கிடச்சிது, இதனால இது கிடைக்கும்னு கேட்டான். நான் ஏழையாக இருக்கிறதே பொல்லங்காதானம் பண்ணினதுனால ராஜாவானே, இப்போ ராஜாவாக இருக்கிறதே பொல்லங்காதானம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். அந்த சித்தரே வந்திருந்தார் அந்த தானம் வாங்கிறதுக்கு. அவர் ஒரு பிராமணர். அவர் ஒருத்தருக்குமே பதில் சொல்ல தெரியல. அவர் சொன்னார், இதனால அது கிடைக்கும்னார். அதனால இது கிடைச்சிது, இதனால எது கிடைக்கும்னா, இதனால அது கிடைக்கும்னா. என்ன இப்படி சொல்கிறேன்னா, தரித்திர பயலே, நீ அன்றைக்கி இருந்த ஸ்டேஜு ஒரு புடலங்காய் தானம் பண்ணுறதுங்கிறது ஒரு விரலை அறுத்து கொடுக்குற மாதிரி உன் வாழ்க்கையில். இன்றைக்கி ராஜாவாக இருக்கிறதே இப்போ தங்க புடலங்காய் தானம் பண்ணணும். நீ ரெண்டுக்கும் ஒரே பரிகாரமாக என்ன? அதனால் ஆளை பொறுத்து மாறும் அது. அதெல்லாம் முதல்ல பரிகாரமே சாஸ்திரம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாது. படியை வச்சு நிமித்தி வச்சு குப்புறக்க ஊற்றி இதெல்லாம் இங்கே எழுதியிருக்கு. இது மாதிரிலாம் கோணாமனான்னு புஸ்தகத்தில் இந்த ஆன்மீக புஸ்தகம் இருக்க குப்பது. ஏன்னா ஏதோ ஒன்று வாரம் அவளுக்கு மெசேஜ் கொடுத்தாகணும். அதுக்காக எங்கெல்லாமோ அவள் சொன்னதெல்லாம் போடுறான். அதுக்கு பிரமாண இப்போ நம்ம மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறோம்னா, இந்த மிருத்யுஞ்சய ஹோமத்தை யார் சொல்லியிருக்கான்னு இருக்குது. 7-8 கிரந்தங்கள் இருக்குது. சாரதா திலகம்னு இருக்குது, சகசிரசாரம்னு இருக்குது, மந்திர தீபிகைன்னு இருக்குது, அப்புறம் இது மகார்ணவம்னு இருக்குது, ருத்ர யாமலம் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் புஸ்தகங்களில் தான் இந்த விஷயம் இருக்குது. அதில் சொன்ன பரிகாரமாக இருக்கணும். அது சொல்கிறதே தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ராஜாவை பற்றி ரொம்ப நன்னா சொன்னார்கள். இவன் ரொம்ப பார்த்த பிரஜாபிதா சாட்சாதி இக்ஷ்வாகுரிவ மாவனவா தர்மஜா சத்யசந்தச்ச ராமோ தாசரதிர் யதா. ராமபிரான் மாதிரி இருப்பான். பிரம்மண்யா சத்யசந்தச்ச, பிராமணர்கள்ட்ட உள்ள பக்தியினாலையும் சத்தியம் பேசுறதுனாலையும் தர்மத்தை பரிபாலிக்கிறதுல தர்மராஜன் மாதிரி இருப்பான், பலத்தில் அர்ஜுனன் மாதிரி இருப்பான். இப்படிலாம் சொல்லிவிட்டு 32 வயசில் களி நிக்கிரகம் பண்ணுவான். வேட்டையாட போட இடத்துல பசிதாக மிகுதியினால் ஒரு பிராமணர் கழுத்தில் மாலையை பாம்பை போட்டு சாபத்தை அடைஞ்சு 7ஆவது நாள் பாகவதம் கேட்டு இவன் மோட்சத்துக்கு போவான்னு தொப்புள் கொடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சுட்டான். எல்லாமே விப்ராஹா ஜாதக கோவிதாகா அப்படிங்கிறார். தர்மபுத்திரருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு வருத்தம். சந்தோஷம் என்ன, வருத்தம் என்னன்னா, இவன் மோட்சத்துக்கு போவான்ங்கிறது சந்தோஷம், பிராமண சாபத்தை அடைவான்ங்கிறது வருத்தம். இது ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்குது இந்த குடும்பத்தில். ஒரு சைடாக ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும். அது சிலதெல்லாம் மாற்ற முடியாதபடி ஒரு பக்கம் நாம் என்ன பண்ணினாலும் அது ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப ஏன்னா அது படிஞ்சு கொடுத்தோன்னா எடுக்கிறது கஷ்டம். அதனால தான் அது படியாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அது விழுந்து கொடுத்தனா அதை கலப்புறது கஷ்டம். அது பகவான் வைகுண்டம் போன உடனே அர்ஜுனன் பகவான் வைகுண்டம் போன விஷயத்தை சொல்ல இந்த குழந்தைய பிராமணால்ட்டையும் மந்திரிகள்ட்டையும் ஒப்படைச்சிட்டு இவா கிளம்பி சொர்க்காரோகணம்னு கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை கையில் ஒப்படைச்சிட்டு இவர்கள்லாம் சொர்க்காரோகணம் பண்ண இந்த குழந்தைய மந்திரிமார்களும் ராஜகுருக்களும் வளர்த்து 16 வயசில் நல்ல அபியாசம் பண்ணி யோக்கியதையை கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு உத்தர குமாரியினுடைய புள்ளை இவன். இந்த உத்தரகுமாரிக்கு ஒரு அண்ணா உத்தரகுமாரன்னு உண்டு, மகாபாரதத்தில் பார்த்தா தெரியும். அவனுக்கு ஒரு பொண்ணு இராவதின்னு பேர். அந்த இராவதியே இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 4 குழந்தைகள் பிறக்கிறது இவனுக்கு. ஜனமேஜயன் முதலிய 4 குழந்தைகள் பிறந்து இதில் இவருக்கு ஒரு நாளைக்கு 32 வயசு. சௌக்கியமான வாழ்க்கை. ஏன்னா பெரும் போருக்கு அப்புறம் அங்கே இடத்துல ஒரு அமைதி இருக்கும். அது ஜனங்கள் போற விரும்ப மாட்டா. ஜனங்களுக்கு தானே ராஜா சொல்லுங்க. ஏன் விரும்ப மாட்டான்னால் நிம்மதி போயிடும். ஒரு யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம், அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த தேசங்கள்லாம் பாருங்களேன், உக்ரைன், ரஷ்யா, இந்த இஸ்ரேல், இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகிடுது, எப்படி நிறுத்துறதுன்னே புரியல. எவ்வளோ சர்வநாசம். அதர்மத்தை ஒடுக்கணும்னு நாம் நினச்சாலும் அதர்மத்தை ஒடுக்கிறது, தர்மத்தை ஸ்தாபிக்கிறது எல்லாமே ஜனங்களுடைய ஹிதார்த்தம்.
ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்னு. அந்த ஜனங்களுக்கே ராஜா கெடுதலை செய்கிறவன் ஆயிட்டான்னா அது நடந்ததுனால தானே இன்னொருத்தரலாம் இந்த தேசத்துக்குள்ளே வந்தது. பக்கத்து பவரோட சண்டை போட்டு ஒவ்வொருத்தரும் நீ பெருச்சா நான் பெருச்சான்னு பாண்டியனும் சோழனுமே சண்டை போட்டான்னா அப்புறம் எப்படி நிம்மதி இருக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பெரிய சண்டை. அந்த சண்டையில் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போர், மூன்றாம் இதெல்லாமே போரே இல்லை. ஒரிஜினல் வேர்ல்டு வார்னால் மகாபாரத யுத்தம் தான். அது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் மகாபாரத யுத்தம் தான். அதனால் எல்லாரும் அமைதியாக இருக்கா, சத்ருவே கிடையாது. எந்த சொத்துக்கு பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டுன்னு இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்ததோ அந்த சொத்துக்கு போட்டி இல்லாத ஒரு ராஜா பரீட்சித்து. போட்டிக்கு ஆளே கிடையாது. அதனால் சாந்தியாக இருக்கான், ஜனங்கள்லாமும் நிம்மதியாக இருக்கான். இவர்கள்லாம் இப்படி சுற்றி வரான். அப்போ ராஜா தேச சஞ்சாரம் பண்ணணும். மக்களோட வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடு இருக்கா, மக்கள் என்ன பேசுகிறார்கள், கமெண்ட்ஸ் என்ன, நீனே உன் ராஜ்யத்தை சிறந்த அரசு, உயர்ந்த அரசு, எங்களை மாதிரி ஒரு அரசு கிடையாது, நீனே உனக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறது வாந்தி எடுக்கிற மாதிரி. அது நான் தான் சொல்லணும் சிறந்த அரசா கெட்ட அரசாங்கிறத, மக்கள்லாம் சொல்லணும் இது உயர்ந்ததா மட்டமா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதை ராஜா பார்க்கணும். அங்கே பக்கத்தில் உள்ளவனை நம்ம எப்போதுமே பக்கத்தில் உள்ளவன் தான் சத்ருவே. இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும்னார் வள்ளுவர். இந்த பக்கத்தில் உள்ளவன் தோஷத்தை சொல்லலைன்னா அந்த தேசமே போயிடும்னார். இவர் இப்படி போயிட்டே இருக்கிறதே பல இடங்களில் விசாரிச்சுன்னு வரான். பார்க்குறான் கலியோட ஒரு ஜனங்களுடைய சுபாவம் மாறுறத பார்க்குறான். இது என்ன இவ்வளோ மாற்றங்கள், என்ன காரணம் அப்படிங்கிறதே ஆரியாவர்த்தம்னு ஒரு பிரதேசம். அது இந்த பெல்ட், இந்த கங்கைக்கும் யமுனைக்கும் நடுப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரதேசத்துக்கு ஆரியாவர்த்தம்னு பேர். இந்த கங்கை கிளம்பி திரும்பி அலகாபாத், யமுனையும் கங்கையும் கிளம்புறா, திரும்பி அலகாபாத்தில் சேர்றா. அதுக்கு மத்தியில் உள்ள பிரதேசம் இருக்குது பாருங்க, அப்படின்னு சொல்லுவா. சில பேர் கங்கை ஓடுற பிரதேசம் முழுக்கையே சொல்லுவா. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நதி கலக்கிறது கடைசி பரியந்தம். இந்த கங்கைக்கு மேலே உள்ள பகுதி இதுக்கெல்லாம் ஆரியாவர்த்தம்னு பேர். மகான்கள் கங்கா யமுனையோர் மத்தியே வசந்தி தேமே பிரசன்னாத்மானச்சிரஞ்சீவிதம் வர்தயந்தி நமோ கங்கா யமுனையோர் முனிப்யஸ்ச நமோ நமோ கங்கா யமுன முனிப்யஸ்ச நமஹ. வேதமே சொல்கிறது கங்கா யமுனையோர் மத்தியே வசந்தி. யார் வசிக்கிறாளோ தேமே பிரசன்னாத்மானஹா, மகான்கள் சிரஞ்சீவிதம் வர்தயந்தி, தீர்காயுசோடு இருக்கார்கள். அப்பேற்பட்ட மகான்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அந்த பிரதேசத்தில் ஒரு அதர்மத்தை பார்த்தான். கண்ணுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கருப்பான புருஷன் ராஜ வேஷம் போட்டுண்டு ஒரு காளமாடு பசுமாடு நிற்கிறதே, காளமாட்டினுடைய லெக்கு கால் இருக்கு பாருங்கோ, 3 காலை வெட்டிட்டான். இதை வெட்டி முடிச்சிருக்கான். அப்புறம் தான் ராஜா போகிறாங்க. இந்த பசுமாடு அதை பார்த்து கண்ணீர் விழறது, காளமாடு சமாதானப்படுத்துறது, ஒத்த காலில் நின்றுண்டு அழாதே இதான் இப்போ காலம் அப்படின்னு சொல்கிறது. இதை ராஜா பார்க்கறான். ஒரு நீதி சொல்லும்போது விசாரிக்காமல் நீதி சொல்லக்கூடாது. அந்த காளமாட்டை பார்த்து கேட்குறான், உன்னை இவன் வெட்டினானான்னு கேட்குறான். காளமாட்டை பார்த்து ராஜா கேள்வியாக கேட்டாங்கிறதுலேருந்தே காளமாடி யாருங்கிறத அவன் தெரிஞ்சுன்னு இருக்கான்னு தெரிகிறது. காளமாடி யாருன்னால் தர்மோவை விஷரூப திருக்கு, தர்ம தேவத்தை தான் ரிஷப ரூபத்தில் இருக்கு. இன்னைக்கு புரியாதவன் செங்கோலை கொண்டு நிறுத்தினார் மோடிங்கிற மத்தியில் அது மேலே ரிஷபம் இருக்கும். அது தர்மத்தோட அடையாளம். அந்த தர்மத்தை நிலநாட்டுறதுக்கு தான் செங்கோலே. அது வைஷ்ணவ சைவ அடையாளம் இல்லை. அது ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அதனால தான் சிவன் கோவிலில் பார்த்தா கொம்பு வழியாக சுவாமியை பார்க்கணுங்கிறமே. என்னென்னால் தர்மத்தின் மூலமாக சிவனை பார்க்கணுங்கிறதுக்காக, பரமேஸ்வரனை பார்க்கணும். ரிஷபம்னாலே தர்மம்னு அர்த்தம். பூமி தேவி யாருன்னா, பசுமாடு யாருன்னா பூமி தேவி. தர்மத்தினுடைய 4 காலில் 3 காலை வெட்டுட்டான்னா 4 ஆதாரம் தர்மத்துக்கு, சத்தியம் தானம் தபஸ் சௌச்சம். 3 பெற்றுட்டான்னா கலியுகத்தில் 3 இருக்காது. சத்தியம் இருக்காது, தானம் இருக்காது, தபஸ் இருக்காது, சௌச்சம் இருக்காது. என்ன அப்படி சொல்கிறேன்னா, ஆமாம், தானம் இருக்காது, சுத்தமான இருக்காது. தானத்தை பொறுத்த பரியந்தம் தேசத்தை பொறுத்து இருக்குது, காலத்தை பொறுத்து இருக்குது, பண்ணுறவன் சம்பாதிச்ச விதத்தை பொறுத்து இருக்குது, பண்ணுற பொருளை பொறுத்து இருக்குது, வாங்குறவாளை பொறுத்து இருக்குது. இத்தனையும் ஒழுங்காக அமைஞ்சாதான் தானம் ஒழுங்காக அமைஞ்சதுன்னு அர்த்தம். நீங்கள் கொடுத்ததெல்லாம் தானமாக போயிடாது. தானம் வேறு, தர்மம் வேறு. தர்மம் என்னென்னா வார்த்தைகளில் சொல்கிறேன். ரோட்டில் அம்மா
தாயே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான், அவங்க கையில் 5 ரூபா கொடுக்குறோம். அவன்கிட்டேருந்து நாம் ஒன்றையுமே எதிர்பார்க்கல. அது சுபாவம், இரக்கத்தினுடைய அடியில். அது தானமாகாது. பின்ன நம்மக்கிட்ட ஒருத்தர்கிட்ட நாம் கொடுக்கும்போது மந்திரம் சொல்லி கொடுக்குறோம். இரண்ய கர்ப்பஸ்தம்னு சொல்லி இதை நான் கொடுக்குறேன், இதனால் உங்கள்கிட்டேருந்து நான் இந்த பலனை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மத்தியில் அப்போ அந்த குவாலிட்டி உள்ளவா கையில் கொடுத்தாதான் அந்த பலன் வரும். அது வேத விதேகில தத்தம் தத்தம். சாஸ்திரத்தில் என்ன, அது வேதம் படித்தவா கையில் கொடுத்தாதான். வேதம் படித்தவாலும் வேதத்தை ஆச்சாரம் இல்லாமல் போனால் ஆச்சாரஹீனம் நபுணந்தி வேதாக. ஆச்சாரம் இல்லாதவாளுக்கு வேதம் பலிக்காது. பரம்பரையாக இருக்கணும், அத்தியனம் பண்ணியிருக்கணும், ஆச்சாரத்தோடு இருக்கணும், அனுஷ்டானத்தோடு இருக்கணும். அப்படி உள்ளவா தானமே வாங்க மாட்டா, அதில் ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி சதாச்சாரத்தோடு உள்ளவா தானம் வாங்க மாட்டா. எத்தனை விஷயம் இருக்குது தெரியுமோ, அபூர்வமாக இருக்குது. எல்லாம் கவனித்து கொடுக்கணும். எங்கள் முத்தண்ணாவாள்னு எங்கள் தாத்தா இதே மாதிரி பாடசாலை நான் வச்சுருந்தார். அவர் 16 வயசில் சோமயாகம் பண்ணி 64 வயசில் சித்தியானார். நாளைக்கு சித்தியாக போகிறேன்னு இன்றைக்கி ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஆபத் சந்நியாசம்லாம் கிடையாது, கிரம சந்நியாசம்தான். அக்னிஹோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக தன்னால் இருந்தார் அவர். அதனால தான் பரமாச்சாரியால் அந்த ஊரில் பல்லக்கில் வரமாட்டா. முத்தண்ணாவாள் ஜென்மஸ்தலம்னு சொல்லிட்டு நடந்து தான் வருவாள் அந்த மண்ணில் பரமாச்சாரியா. பாக்கி அந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் எல்லா கிராமத்துலேயும் பல்லக்கில் வருவா சில சமயம் பரமாச்சாரியால். அந்த ஊருக்கு வந்தால் பல்லக்கில் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன். அப்புறம் பின்னாடி பரமாச்சாரியார் பல்லக்கில் வராமல் இருந்தால். ஏன்னா முத்தண்ணாவாளுக்கு அத்தனை பெருமை. அவர் தானமே வாங்க மாட்டார். அப்புறம் எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொன்னால், 123 குழந்தைகள் படிச்சிருக்குங்க எங்கள் தாத்தாட்ட. பருத்தியூர் சாஷிலாம் தாத்தாட்ட படித்தவர்கள் தான். அப்போ எப்படி நடக்கும்னா, வாத்திம கிராமமாக எல்லாரும் கர்ப்பஸ்ரீமான்கள். 10 பசுமாடில் 4 பசுமாடு ஒரே சமயத்தில் கன்று போட்டுதுன்னா ஒரு பசுமாடை கொண்டு கொல்லை வழியாக தாத்தா வாத்தில் கட்டிவிட்டு வாசலில் பாடசாலை நடக்கிறதே நமஸ்காரம் பண்ணிவிட்டு, முத்தண்ணா கறவை மாடு ஒன்று கொண்டு கொல்லையில் கட்டியிருக்கேன், குழந்தைகளுக்கெல்லாம் பால் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போயிடுவான். அறுவடை ஆகி போகிறதே 10 மூட்டையை கொண்டு உள்ளே இறக்கிவிட்டு குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்காக இறக்கி தானமாக வாங்க மாட்டார் அவர். பிரதிகிரகமாக எங்கள் தாத்தா வாங்கினதே கிடையாது. ஒருத்தர்கிட்ட மந்திரம் சொல்லி கை நீட்டி ஒருத்தர்கிட்ட வாங்கினதே கிடையாது. அப்படி ஒரு நியமம் உண்டு அதில். ஏன்னா அத்தனை கொடுக்குறவாளுடைய ப்ராப்ளமும் இருக்குது. நீங்கள் கொடுத்ததுனால நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணினேன், எப்படி இதை சம்பாதிச்சு. ஒரு எதிவே ஒருத்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு அவள் கிளம்புறதே அந்த வெள்ளி டம்ளர் தூக்கின்னு போயிட்டார் அப்படின்னு ஒரு கதை. அப்புறம் விசாரியமானேன்னா அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ சம்பாதிச்சது தர்மமான முறையில் இல்லை, அதனால தான் ஒருவேளை சாப்பிட்ட எனக்கே புத்தி வேதளிச்சு படுத்துனார். அதனால் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் அதனால் தானம் கலியில் பெருசாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் தானம் அப்படி அர்த்தலோபேனேன்னு அப்படியே பண்ணாலும் அதில் அர்த்தலோபம் வந்துடும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, பிராமணாளுக்கு நான் சொன்னார் எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு சப்தாக மன்றத்தில் அது எப்படி உண்டோ அப்படி பண்ணணும்னு சொன்னது இவர் தான். இப்போ ஒரு கிருஷ்ணரோட பிரதிமை பண்ணணும்னா பார்த்து பண்ணுங்க மாமா, ஏன்னா இன்றைக்கி தங்க அந்த வேலையில் விற்கிறது. சொர்ணதானம்னு தசதானத்தில் உண்டு, கவனிச்செல்லாம் தெரியும். அப்போ என்ன பண்ணுவார்னால், இதுன்னு பிரித்து பார்த்தா அது பறந்து போகிற மாதிரி இருக்கும், ஃபேனானிங்குங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கோதானம்னு சொன்னால் புஷ்டியாக இருக்கணும். வஸ்திரதானம்னு சொன்னால் பிராமணாளுக்குன்னே கடையில் போனேன்னா ஒரு வேலை சிகப்பு கரை வஸ்திரத்தை கொடுத்துருப்பான் வந்தோம், சிகப்பு கரை பச்சை கரையில். அது மீன் தான் பிடிக்கலாம், அதை வச்சுட்டு கொசுவில் கட்டிக்கலாம், அதெல்லாம் கட்டிக்கலாம் முடியாது. இப்போ நான் இவாளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிற வஸ்திரம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த கடையில் போய் கேட்டாலும் அந்த வஸ்திரம் விலைக்கு கிடைக்காது. பிராமணாளுக்கு மட்டும்தான், எனக்கே விலைக்கு கிடைக்காது. எங்கள் அண்ணாட்ட சொல்லி ஸ்பெஷலாக வாழ்கிட்ட சொல்லி வாங்கினேன்னா அது ஒரு குறிப்பிட்ட வாளுக்கு மட்டும் தயார் பண்ணுற வஸ்திரம். அது 100 குத்து 120. ஒரு வேஷ்டியோட விலையே 1400 ரூபா. அவ்வளோ குவாலிட்டியான வேஷ்டி அது, அவ்வளோ உயர்ந்த வேஷ்டிகள். அந்த உடையெல்லாம் சொல்கிறேன். அது மாதிரி பண்ணுறதே அதில் அர்த்தலோபம் வந்துடும். தானம், தபஸு, சுத்திக்காக பண்ணுற தபஸ் ஒழுங்காக பண்ண மாட்டார். சௌச்சம், ஆச்சாரமே இருக்காது. ஆச்சாரம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் கலியில் இருக்காது. சத்தியம் மட்டும் இருக்கும். சத்தியம் எப்படி இருக்கும்னா, சத்தியங்கிறது நாம் பேசுகிற சத்தியம் இல்லை, இயற்கையில் உள்ள சத்தியம். 6:30 மணிக்கு சூரியன் உதயமாகும், பனி பெய்யும். அதுலேயே இப்போ குளறுபடி வர ஆரம்பிச்சிருது. இப்போ மார்கழி மாதம் வருது, இப்போ பனி பெய்யணும், மழை பெய்யறது, இதுவே மாற ஆரம்பிச்சிருத்து. இதெல்லாம் ஒரு குளறுபடி வர ஆரம்பிச்சிருத்து பார்க்குறோம் நாம். அது கலியுகத்தோட லட்சணம். அது
கலிய பரீட்சித்து இந்த இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த தேசத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி சொல்லாதே, காலத்தை தடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸு கிடையாது அப்படின்னா, அது எனக்கு உண்டுன்னா. எல்லாராலையும் காலத்தை தடுக்க முடியாது அப்படின்னு கிடையாது, முடிஞ்சவாளால் முடியும். வசிஷ்டர் ஒரு சமயம் கூப்பிட்டு சொன்னார் தசரதன்ட்ட, சனி பயிற்சி மேஷத்துக்கு வரார், அடுத்த வருஷம் வரப்போகிறார், அடுத்த வருஷம் அது நீச்சம். அது சனிக்கு துலாம் உச்சம், மேஷம் நீச்சம். அது சில சந்தர்ப்பத்தில் சில கிரகங்கள் வேறு எதில் இருந்ததுன்னா ரொம்ப டேமேஜ் கொடுக்கும் தேசத்துக்கு. அப்படின்ன உடனே நீ போய் அதை தடுத்து நிறுத்தினார் வசிஷ்டர். தசரதன் சனியை தடுக்கிறதுக்கு சனியோட ஹார்பிட்டுக்கு போயிட்டான். சனி கோள் சுற்றுறது பாருங்கோ, அந்த இடத்துக்கு போனான்னு இருக்குது. போய் அதை தடுத்து அப்படி மாற்றி விட்டான்னு இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் சயின்ஸில் அவளுக்கே புரியாத ஒரு விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. எல்லா கோள்களும் இப்படி கரெக்டாக சுற்றி வரும், ஒரே பாதை தான். சனி மட்டும் ஒரு இடத்துக்கிட்ட வரத்தே இப்படி வந்துட்டு இப்படி மேலே போய்ட்டு இப்படி கீழே இறங்கும். அது மேஷம். அது இந்த இடத்துல மட்டும் ஏன் அந்த இடத்துல நேராக வராமல் இப்படி போய்ட்டு வர்றதுங்கிறது அவளுக்கு தெரியாது. தசரதன் அந்த பாதையை மாற்றி விட்டான் அப்படின்னு இருக்குது. தசரத கிருத சனைஸ்வர ஸ்தோத்திரம் அப்படின்னே இருக்குது, ஜெயமங்கலத்தில் எங்கள் தாத்தா எடுத்து போட்டிருக்கா. எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது, அவதார புருஷர்களால் மாற்ற முடியும். சத்யசாய் பாபால்கிட்ட சுந்தரம்னு ஒரு ஐஏஎஸ், இன்னும் நீ 10 மாதம் உயிரோடு இருக்க மாட்டே, உனக்கு முத்தி படுத்து கேன்சர்னு சொல்லிட்டா இன்ஸ்டியூட்டில் சாந்தா மாமி. இப்போ அவர் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணின உடனே வரிசையாக பாபா வந்துட்டே இருக்கிறதேவே இவர்கிட்ட வந்த உடனே இவர் அழுதார். இவர் வாயை திறந்தெல்லாம் சொல்லவே இல்லை, இப்படி இறங்க உத்து பார்த்துட்டு கேன்சர் கேன்சல்னார். கேன்சர் கேன்சல் அப்படின்னார். 30 வருஷம் இருந்தார். அப்புறம் அவர் 30 சாரையை பற்றியே நான் சொல்லியிருக்கேனே, ஒரு பெரிய ப்ராப்ளம் வரத்தே சார்கிட்ட போய் நான் சொன்னேன். ஒருத்தருக்காக ஒரு அரை மணி நேரம் பேசாமல் இருந்துட்டு சார்கிட்ட திருப்பி கிளம்புறதே ஞாபகப்படுத்தினேன். இப்படி விபூதிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போய்ட்டுவான்னு. அப்புறம் அந்த வியாதியே கிடையாது அவள். அப்புறம் ஜென்மாக்கு அந்த வியாதியே கிடையாது. இதெல்லாம் எல்லாராலையும் முடியுமா? கொஞ்சம் அதுதான் விஷயம். முடியும், மகான்களால் முடியும், அவதார புருஷர்களால் முடியும். கலி நிகிரகம் பண்ணுற சக்தி இவனுக்கு இருக்குது. அதனால் சொன்னான். அப்போ கலி சரணாகதி பண்ண காலை பிடிச்சவொடனே மன்னிக்கணுங்கிறத அவன் சொன்னான். நீ எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுன்னா, எங்கே தர்மம் இருக்கோ, எங்கே சத்தியம் இருக்கோ, எங்கே நீதி இருக்கோ, எங்கே சுமங்கலிகள் இருக்காளோ, எங்கே மகான்கள் இருக்கோ, எங்கே யாகம் நடக்கிறதோ, எங்கே தவம் நடக்கிறதோ, எங்கே வேதாத்தியம் நடக்கிறதோ, எங்கே தேவாலயங்கள் இருக்கிறதோ, இப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்தான். நிறுத்துன்னு நான் கலிபுருஷன். இந்த தேசத்தில் இதெல்லாம் இல்லாத இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டான். அதனால் இல்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லாத, இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லுன்னா. அப்போ அமூனி பஞ்சஸ்தானானி 5 இடத்த கொடுக்குறான். ஜூதம் பானம் ஸ்திரிய சூனாக யத்ரா தர்மச்சதுர்விதா புனಶ್ಚ யாச்சமானாய ஜாதரூபமதா பிரபு. திருப்பி கொடுக்குறார். சூதாட்டமாடுற இடம், மத்தியபானம் பண்ணுற இடம், மாம்சம் சாப்பிட்ற இடம், விலை மாதர்கள், இந்த 4க்கும் காரணமான பணம். அதனால் சன்னியாசிகள் இந்த 5ஐயும் தொடக்கூடாது. பஞ்சசீலம்னு இதுக்கு தான் பேர். ஏதோ நேரு கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு இருக்கோம். நேருவும் கொண்டு வரல, காந்தியும் கொண்டு வரல. இந்த பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிற மத்தியில் இந்த சீலம்னா, சீலம் சுபாவே சத்விருத்தின்னு அர்த்தம், நன்னடத்தைன்னு அர்த்தம். சீலம்னா மலையாளத்திலேயே ஒரு பழமொழி உண்டு, சிறுத்த காலங்களில் உள்ள சீலம் மறக்குமோ மானிடர் உள்ள காலம்னு. சின்ன வயசில் படிஞ்ச பழக்கம் இருக்குது பாருங்க, அது உயிர் போகிற பிறந்தும் மாறாதது. நல்ல பழக்கங்கள், 5 மணிக்கு கார்த்தால எழுந்துக்கிறது, கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, சந்தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி அபியாசங்கள்லாம் அந்த 15 வயசுக்குள்ளே பண்ணணும். அது ஆயுஷ் பிறந்தம் அப்படியே இருக்கும். மறக்கமோ மானிடர் உள்ள காலம் அப்படின்னு அந்த பஞ்சசீலத்தை இவன் ஸ்தாபித்தான். திரும்பி வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கானுங்கிற பரியந்தம். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி. இவன் என்னமா சாபத்தை அடைஞ்சான், சுகாச்சாரியால் எப்படி வந்தார், பாகவதன் சொன்னார் அப்படின்னு நாளைக்கு வராக அவதாரம், துருவச்சரித்திரம் முதலியெல்லாம் நாளைய தினம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த காங்கோபமவாரி மக்ன நிவர்த்திதாசேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குருநாத் மகாராஜ் கி, ஆஞ்சநேய மூர்த்தி கி.